ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீவடுகபூர்ணாய நமः. ஸ்ரீமத்வரவரமுனையே நமः. அஸ்மத்குருப்யோ நமः. வாழியதிராஜன் 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 வாழிவரயோகி வாழிவரயோகி வாழி வரயோகி. ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீராமானுஜயோகீந்திர க்ஷீரகைங்கர்யசாலினே நமோ வடுகபூர்ணாய மகனீய குணாப்தயே. யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் நம்மையெல்லாம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த நிலவலையிலே அவதரித்து பல பல அற்புதங்களை நிகழ்த்தி நம்மை வாழ வைத்தார், வாழ வைத்து கொண்டிருக்கிறார், இன்னும் கூட வாழ வைக்கப் போகிறார் என்பதை பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்க அத்தை நாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம். சுவாமியினுடைய பெருமை என்பது அப்பிரதிமமானது, அதற்கு ஒப்பில்லை. அவருடைய புகழுக்கு அவருடைய பெருமைக்கு நிகர் அவருடைய பெருமையே தான், வேறொன்று நிகரில்லை என்கிற அந்த பிரபாவத்தை உடையவர் சுவாமி. அப்படி இந்த ஆத்மாக்களை எல்லாம் திருத்தி பணிகொண்டார் என்பதையெல்லாம் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் காட்டி கொடுக்க, அதனாலே இன்றைக்கு நாம் உணர்ந்து சுவாமியினுடைய திருவடித்தாமர்களில் அச்சஞ்சலமான பக்தியை வளர்த்து கொண்டு அதனடியாக இதர விஷய வைராக்கியத்தில் இருந்து நாம் இருக்க வேண்டிய இருப்பிலே இருந்து வாழ்ந்து போவர் பட்டியலிலே காத்து கொண்டிருக்கிறோம். இருக்கும் நாளிலே எம்பெருமானாருடைய பெருமையை பறக்க நாம் பேசி அதை அனுபவித்து காலத்தை கழித்து அவருடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிக்க வேணும் என்பதினாலே சுவாமியினுடைய பெருமையை எல்லாம் நமக்கு தமிழ் பிரபந்தம் மூலமாகவும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் ரூபமாகவும் அநேக ஆச்சாரியர்கள் நமக்கு அருளி செய்து கொண்டார்கள். அதில் சுவாமி எம்பெருமானாரிடத்திலே அச்சஞ்சலமான பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே எம்பெருமானாரே உபேயம் உபாயம், அவரே அடையக்கூடிய பலன், அவரே அதற்கான வழி என்கிற அந்த எண்ணத்திலே அந்த நிலையிலே உறுதியாக எழுந்தருளிருந்தவர், அந்த நிஷ்டையிலே எழுந்தருளிருந்தவர் சுவாமி வடுகநம்பி. அவரும் எம்பெருமானார் விஷயமாக அதை மாத்திரமே விஷயமாக அருளி செய்தார். யதிராஜ வைபவம் என்பதும் ஸ்ரீ ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமஸ்தோத்திரம் என்கிற இந்த இரண்டும் தான் அவர் அருளி செய்தது என்பது நமக்கு காட்டப்படுகிறது. அதனால் சுவாமி விஷயம் மாத்திரமே அருளி செய்தவர், சுவாமியிடத்தில் அதீதமான பக்தி உடையவர், அந்த நிஷ்டையிலே சரமபர்வ நிஷ்டையிலே எழுந்தருளிருந்தவர். அவர் அருளி செய்ததுதான் ஸ்ரீ ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமஸ்தோத்திரம். முந்தைய காணொலியில் சுவாமி வடுகநம்பியினுடைய தனியனையும் அவருடைய நிஷ்டையை வெளிப்படுத்துவதான பிரபாவங்களை எல்லாம் பார்த்தோம். மேலே இந்த பதிவிலிருந்து சுவாமி அருளி செய்த அந்த ஸ்லோகங்களை அனுபவிப்போம். அதில் முதல் ஸ்லோகம், ராமானுஜ புஷ்கராட்சோ யதீந்திர கருணாகரஹ காந்திமத்யாத்மஜ ஸ்ரீமான் லீலாமானுஷ விக்கிரஹ என்பது முதல் ஸ்லோகம். இதில் ஒவ்வொரு திருநாமம் தனித்தனியாக திருநாமத்தை ஒரு ஸ்லோக வடிவத்திலேயே அமைத்து கொடுத்திருக்கிறார், நமக்கு சுலபமாக மனனம் ஆவதற்காக. ராமானுஜ என்பது ஒரு திருநாமம்.
புஷ்கராட்சோ என்பது 2வது திருநாமம். யதீந்திர 3வது திருநாமம். கருணாகரஹா 4வது திருநாமம். காந்திமத்யாத்மஜ என்பது 5வது திருநாமம். ஸ்ரீமான் என்பது 6வது திருநாமம். 7வது திருநாமம் லீலாமானுஷ விக்கிரகா அப்படின்றது. இது 7 திருநாமத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தாலே வைத்திருக்கிறார். இதை அர்ச்சனையாகவும் கூட செய்வதுண்டு. முதல்ல பிரணவத்தையும் இதுக்கு அடுத்து நமசப்தத்தையும் சேர்த்து ஒரு நாமாவளியாக அர்ச்சனா ரூபமாகவும் பண்ணுவது உண்டு. நாம ஸ்லோக ரூபமாகவே அனுபவிக்கிறோம். இல்லை, முதல் திருநாமம் ராமானுஜன் அப்படின்ற திருநாமம். அதற்குண்டான விஷயத்தை பார்க்கலாம். ராம அனுஜன், ராமனுக்கு அனுஜன். அனுஜன்னா தம்பின்னு அர்த்தம். ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் அப்படின்னு அர்த்தமாகும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்போது அனுஜன்ன தம்பின்றதோட போல அதுக்கான லட்சணம் என்னான்னு பார்க்கும்பொழுது, அந்த தம்பி என்பதற்கான லட்சணம் என்னான்னு பார்க்கும்பொழுது, அனுஜன் என்பதற்கான லட்சணத்தை பார்க்கும்பொழுது ராமனுடைய திருவுள்ளத்தை அறிந்து நடப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது ராமானுஜன்ற சப்தத்துக்கான அர்த்தம். இது லக்ஷ்மணனைத்தானே சொல்லியிருக்கு. சுவாமிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா இருக்கே, அந்த லக்ஷ்மணன் தான் திரேதாயுகத்திலே, அதாவது ஒரு பிரசித்தமான ஒரு பிரமாணம் உண்டு. கிருதயுகத்திலே திருவனந்தாழ்வானாகவும், திரேதாயுகத்திலே லக்ஷ்மணனாகவும், துவாபர யுகத்திலே பலராமனாகவும், கலியுகத்திலே ராமானுஜராகவும் திருவவதரித்திருக்கிறார் அப்படின்றது ஒரு பிரபலமான பிரமாணம். ஆனால் இந்த கலியுகத்திலே பெருமானாராக திருவனந்தாழ்வான் தான் அவதரித்தார். அதுபோல் லக்ஷ்மணனாக அவதரித்தவர் தான் இந்த கலியுகத்தில் ராமானுஜராக அவதரித்தார். அதனால் அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜன். அதை திருவுள்ளத்திலே கொண்டு தான் இந்த திருநாமத்தை சுவாமியினுடைய மாதுளரான பெரிய திருவளை நம்பி இந்த திருநாமத்தை சாத்தினார். ராமானுஜன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில், அதில் தமிழில் சொல்லும்போது இளையாழ்வார், இளைய பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம். திருநாமன்னு பார்த்தா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன்றது திருநாமம். அந்த லக்ஷ்மணன் கூடான லட்சணம் என்ன, அவருடைய சொரூப நிருபகம் என்னன்னு பார்த்தா இளையவர், ராமனுக்கு இளையவர். அதனாலே இளையவர் அப்படின்னு சப்தம். ஆழ்வார்ன்ற சப்தம் ராமனுடைய கைங்கரியத்தில் ஆழ்ந்தவர்ன்றதுனால இளையாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சம்பிரதாயத்திலே ஆழ்வார் அப்படின்னாலே ஆழ்ந்தவர்கள், பெருமானுடைய அனுபவத்தில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அதை போல் ஆழ்வான் அப்படின்னு சொல்கிறோம். குரத்தாழ்வானுக்கு ஆழ்வாரைப் போலவே அந்த பகவத் விஷயத்தில் ஆழ்ந்தாராகையால் சுவாமி எம்பெருமானார் ஆழ்வான் அப்படின்னு திருநாமத்தை சாத்தினார் ஸ்ரீவத்ச சின்னர்கள். ஆழ்வார் அப்படின்றதுனால ராமனுடைய கைங்கரியத்தில் ஆழ்ந்து போனவராகையாலே இளையாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இளைய பெருமாள் அப்படின்னும் லக்ஷ்மணனை அழைப்பது உண்டு. அப்படின்னா பெருமாள் அப்படின்ற சப்தம் சம்பிரதாயத்தில் ராமனை குறிக்கும். பெருமாளுக்கு இளையவராகையாலே இளைய பெருமாள் என்ற திருநாமம். அதுதான் சம்ஸ்கிருதத்தில் ராமானுஜன், ராமனுக்கு அனுஜன் சொல்கிறோம். இது ராமானுஜனுக்கு உண்டான விளக்கம், இந்த சப்தத்துக்கு உண்டான விளக்கம். ஏன் இந்த திருநாமம் அவருக்கு வந்தது அப்படின்றத பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை பார்த்தா இது புரியும். ராமன் கைகேயினுடைய வரத்தாலே 14 வருடம் காட்டிற்கு செல்ல வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்கிற அந்த 2 வரத்தாலே ராமன் தானும் காட்டிற்கு எழுந்தருளினார். அப்போ பிராட்டியும் வருவேன்னா பிராட்டியை கூட்டுண்டார். இப்போ லக்ஷ்மணனும் கூட தானும் வருவேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ அது தெரிவிக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது. என்ன தெரிவித்தார் லக்ஷ்மணன் அப்படின்றது பார்த்தா, பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷ ரம்சியத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஸ்ச தே என்ன லக்ஷ்மணனுடைய வார்த்தை. ராமா, நீயும் பிராட்டியுமாக சித்திரக்கூட மலை தாழ்வரைகளிலே அந்த இயற்கை அழைகள்லாம் ரசித்து கொண்டு இன்பமாக அதை கழிக்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான அத்தனை கைங்கரியங்களையும் நான் செய்வேன். நீங்கள் விழித்து கொண்டிருக்கும் பொழுதும் அத்தனை கைங்கரியம் செய்வேன், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அத்தனை கைங்கரியங்களையும் செய்வேன் என்பதாக தெரிவிக்கிறார். அதனால் எப்போதும் விட்டு பிரியாமல் கைங்கரியம் பண்ணியவர் லக்ஷ்மணன். அதை போலவே கலியுகத்திலும் கூட எம்பெருமானார்
பகவானுக்கு அத்தனை கைங்கரியங்களையும் எப்போதும் விட்டு பிரியாமல் பண்ணியவர். அதை விட்டதே இல்லை ஒரு நாளும். சுவாமி அந்த கைங்கரியத்திலேயே எழுந்தருள் இருந்தவர். எப்போதும் அந்த கைங்கரியத்தை அத்தனை கைங்கரியங்களும் எம்பெருமானுக்கு என்னென்ன பண்ணணும், தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு எல்லா திவிதேசங்களுக்கும் தலைமைப்பீடமாக இருக்கக்கூடியதான பெரிய கோயில் என்கிற அந்த திவிதேசத்தில் அத்தனை கைங்கரியங்களையும் சுவாமி ஏற்படுத்தினார். 10 கொத்து பரிவாரங்கள், உள்கொத்து வெளிக்கொத்து என்பதாக அந்தந்த பரிவாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி கைங்கரியங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி அவரவர்கள் எப்படி பண்ணுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டு எம்பெருமானாருடைய ஒரு நாள் எப்படி கழியறதுன்னு பார்த்தா அத்தி ஆச்சரியமாக இருக்கு. அத்தனை விஷயங்களையும் தானே நேரடியாக சென்று தானும் கவனிக்கிறார். மடத்தில் இருக்கிற விஷயங்களையும் பார்த்துக்கிறார். காலக்ஷேபங்களும் ஒரு பக்கம் சாதிக்கிறார், ஒரு பக்கம் காலக்ஷேபம் செய்பவர்களிடத்திலும் தன்னுடைய சிஷ்யர்களை காலக்ஷேபம் பண்ணுறாலே அவளிடத்திலும் போய் எப்படி சொல்கிறாருன்னு கொஞ்ச நேரம் அங்கே அனுபவிக்கிறார். அதுக்கு மேலே சன்னதிக்கு எழுந்தொள்கிறார். பெரிய கோயிலில் எம்பெருமானுடைய பெரிய பெருமாள் சன்னதிக்கு எழுந்தொள்கிறார், மங்களாசாசனம் பண்ணுறார். அதோடு இல்லை, அந்த மங்களாசாசனம் பண்ணின கையோடு அங்கே இருக்கிற அத்தனை கைங்கரியங்களும் சரியாக நடக்க மடப்பள்ளிக்கு எழுறார். மடப்பள்ளியில் எல்லாமே நல்லா நடக்கிறதா, எப்படி சுத்தமாக இருக்கா, அங்கே நெய்க்கு எதனா குறைபாடு இருக்கா, நெய் தொட்டியில் நெய் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா, இதெல்லாமே பார்த்து அங்கே இருப்பவர்களுக்கு அதை நியமிக்கிறார். அதுக்கப்புறம் தலிகைக்கு வேண்டியதான அத்தனை வஸ்துக்களும் எல்லாம் சரியாக இருக்கிறதா, அது தரமானதாக இருக்கிறதா என்பதெல்லாம் சரி பார்க்கிறார். அங்கே மடப்பள்ளியில் எதனா குப்பை கூலங்கள் இருந்தால் அதையும் கூட தானே சுத்தம் பண்ணுறார், மற்றவர்களையும் நியமிக்கிறார். அதுக்கப்புறம் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அந்த கைங்கரியங்களை சுவாமி தானும் எத்தனையுமே நேரடியாக சென்று பார்வையிடுகிறார். அவரவர்களுக்கு அதை நியமிக்கிறார். அப்படின்னு சரித்திரம் பார்க்குறோம். ஒன்றல்ல ரெண்டல்ல, நிறைய விஷயம் பார்க்கணும். இதை பேசிகிட்டே போகலாம். அதை அதில் இப்படி அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணி திரும்ப மடத்துக்கு எழுந்துள்ளார். திரும்ப அங்கே இருக்கிற கைங்கரியங்கள் காலக்ஷேபங்கள் இப்படித்தான் சுவாமி அந்த தென்னரங்கர் செல்வம் முழுவதையுமே திருத்தி வைத்தார். அது மட்டுமில்லை, மற்ற அத்தனை திவ்யதேசங்களுடைய செல்வங்களையும் கூட சுவாமி திருத்தி வைத்து கைங்கரியங்களை ஏற்படுத்தினார், உற்சவாதிகளை ஏற்படுத்தினார், கிரமங்களை சீர்படுத்தினார் அப்படின்னு சரித்திரங்கள் நாம் பார்க்கிறோம். அதனால் அத்தனை இடங்களுக்கும் தன் திருவடியை பதித்து சுவாமி எல்லா கைங்கரியங்களையும் பண்ணினார், சீர் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால் இந்த கைங்கரியங்களை எப்போதும் விட்டு பிரியாமல் தன்னுடைய அவதார காலத்திலே அத்தனை கைங்கரியங்களையும் சீர்படுத்தி எம்பெருமானுக்கு அத்தனை கைங்கரியங்களும் பண்ணினார். பெரிய கைங்கரியம் எது தெரியுமோ? எம்பெருமானுக்கு இத்தனை கைங்கரியம் பண்ணார், எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாத்தோடைய முக்கியமான கைங்கரியம் எதுன்னா, எம்பெருமானுடைய சொத்தான ஜீவாத்மாக்கள் நாம் எல்லாரும், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானை சுவாமியாக மறந்து தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்கிறையும் நினைவில்லாமல் இருந்தார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு நமக்கு எம்பெருமானை காட்டி கொடுத்தார். இவர்தான் பரம்பொருள், இவர்தான் ஸ்ரீமன் நாராயணன், இவர்தான் சுவாமி சேஷி என்பதை காட்டி கொடுத்தார். எம்பெருமானுக்கும் கூட அவனுடைய சொத்து அவனே இழந்து போயிருந்தான். அப்படிப்பட்ட அவன் இழந்து போன அந்த சொத்தை அவனுக்கு மீட்டு கொடுத்தார். நமக்கு எல்லோருக்கும் எம்பெருமானை காட்டி கொடுத்தார். எம்பெருமானுக்கு இழந்த சொத்தான நம்மை மீட்டு கொடுத்தார். இது பெரிய கைங்கரியம். இதுக்குத்தான் சுவாமியினுடைய திருவவதாரமே. சுவாமி திருவவதாரமே நோக்கமே இதுதான். இந்த பூமியில் இருக்கிற ஜீவாத்மாக்களை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆளாக்க வேண்டும் என்பதுதான் சுவாமியினுடைய திருவவதார நோக்கமே. அதோடு அப்படி திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆளாக்கிட்டா அப்படின்னா அப்போ இருக்கும் நாளில் அவரவர்கள் கைங்கரியம் பண்ணணுமா இல்லையா? அடிமை என்பதற்கேற்ப அடிமை தொழிலை பண்ணணும். அந்த அடிமை தொழிலை பண்ணணும்னு சொன்னால் திவதேசங்களில் கிரகத்தில் பண்ணுறதும் கூட கைங்கரியம் தான். கிரகத்தில் சுவாமி எழுந்தொழில் இருக்கிறார், அவர் கிரகத்தில் பண்ணுறதும் கூட கைங்கரியம் தான். ஆனாலும் பொதுவாக எல்லோரையும் ரட்சிப்பதற்காக பொதுவான இடங்களில் திவதேசங்களில் உகந்தருளின் நிலங்களில் எழுந்தொழிருக்கிறார்னா அப்போ அவருக்கும் கூட அந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அந்த கைங்கரியங்களை ஏற்படுத்தணும்னு சொன்னால் அப்போ அந்த திவதேசங்கள்லாம் சீர்கெட்டு கிடந்தது, அதெல்லாம் சீர் பண்ணினார். கிரமங்களே இல்லை, கிரமத்தை ஏற்படுத்தினார், உற்சவாதிகளை ஏற்படுத்தினார். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆக்ஞாபித்தார். அதனால தான் நாம் இன்றைக்கும் கூட சொல்லிட்டு இருக்கிறோம், ராமானுஜாரி திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரி திவ்யாக்ஞா பிரதிவாசரம் உஜ்வலா என்பதாக நித்தியமே நாம் இந்த மங்களாசாசனத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். அது நடக்க வேணும்.
உண்மையிலேயே எம்பெருமானாருடைய இந்த ஆக்ஞை எல்லாவிடத்திலும் தெரியவும் எல்லா இடத்திலும் அது பிரகாசிக்க வேண்டும். அது ஒரு நாளும் மறையக்கூடாது. எம்பெருமானாருடைய ஆக்ஞை மறைந்தால் ஆத்மாக்கள் எல்லாம் தன் நிலையை இழந்து தெரியவும் இருளாலே சூழப்பட்டு தாங்கள் இழந்துதான் போவார்கள். அதனால அந்த ஆக்ஞை, எம்பெருமானாருடைய ஆக்ஞை என்பது ஒரு நாளும் குறையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேணும்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல் வேணும். அந்த புரிதலோடு இருந்தால்தான், போன பதிவில் சொன்னோமே, புரிதல் இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். புரிதல் இல்லைன்னா உராய்வு வரும். உராய்வு வந்தால் விரிசல் வரும். விரிசல் வந்தால் பிளவு வரும். பிளவு வந்தால் பிரிவு ஏற்பட்டே தீரும். அதனால் சம்பந்திகளுக்குள்ளே எம்பெருமானாருடைய அந்த கட்டளைகள், எம்பெருமானார் நமக்கு ஆக்ஞாபித்த விஷயங்கள், அவர் நமக்கு உபதேசித்த விஷயங்கள், இந்த சம்பிரதாயத்தினுடைய விஷயங்களில் பொதுவான கருத்து, ஒரே கருத்து எல்லோருக்கும் இருந்தால், அந்த புரிதல் இருந்தால் நாம் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து ஒரு பலத்தோடு இருந்து கைங்கரியங்களை எல்லாம் சுவாமி நமக்கு உபதேசித்த அந்த கைங்கரியங்களை நாம் இருந்து அத்தனையும் பண்ணலாம். அதனால் அந்த திவிதேசங்களை எல்லாம் சீர் பண்ணணுமே. சீர் பண்ணாத்தானே நம்ம கைங்கரியத்தில் ஈடுபடுத்த முடியும். அதற்காக அத்தனை திவிதேசங்களை எல்லாம் சீர் பண்ணினார். அதனாலே அத்தனை கைங்கரியங்களையும் விடாமல் பண்ணியவராகையாலே, எதை போல, லக்ஷ்மணனை போலே, ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனை போல பண்ணியவராகையாலே இவருக்கும் கூட ராமானுஜன் என்கிற திருநாமம் சாத்தப்பட்டது. இதையெல்லாம் திருவுள்ளத்தில் கொண்டுத்தான் இவர் விசேஷமான அவதாரம், லக்ஷ்மணனுடைய அவதாரம், திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் என்பதை விசேஷமாக சூச்சகமாக அறிந்தார் பெரிய திருமலை நம்பி. அதனால தான் இவருக்கு இந்த திருநாமத்தையே சாற்றினார் அப்படின்னு நமக்கு பெரியோர்கள் சரித்திரத்தை காட்டுகிறார்கள். அதனால் இது ராமானுஜன் அப்படின்றது திருநாமத்துக்கான வைபவம். இன்னொரு வைபவம் உண்டு. திரேதாயுகத்தில் நடந்த விஷயத்தை பார்த்தோம் இப்போ. அதனால் இது லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணன் தான் இவராக அவதரித்தார். அதனால் ராமானுஜன்ற திருநாமம் பொருந்தும்னு பார்த்தோம். இப்போ இன்னொன்று இருக்குது. துவாபர யுகத்தில் பலராமனாக சுவாமி அவதரித்தார். அதோடு இல்லாமல் ராமானுஜன்னு கண்ணன் பெருமானுக்கே திருநாமம். பலராமனுக்கு அனுஜன் இல்லையா, அதனால பலராமனுக்கு தம்பி கண்ணன் பெருமான். அதனால் ராமானுஜன் அவருக்கே திருநாமம். அதனால தான் அவர் ராமானுஜ, ஹே ராமானுஜா அப்படின்னு கண்ணன் பெருமானையே விழிக்கிறது உண்டு. அந்த கண்ணன் பெருமான் தான் கலியுகத்திலே எம்பெருமானாராக வந்து அவதரித்தார் என்பது நம் சம்பிரதாயம். பார்த்தசாரதி தான் கலியுகத்தில் எம்பெருமானாராக வந்து அவதரித்தான் என்பது நம்மளுடைய சம்பிரதாயம் என்பதனாலே, அப்படின்னா அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜன். நம்ம பிரபல பிரமாணம் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பிரமாணம்தான். சாட்சாத் சர்வேஸ்வரன் தானே ஆச்சாரியனாக இந்த லோகத்திலே சம்சாரத்திலே மூழ்கி கிடப்பவர்களை எல்லாம் உத்தரிப்பிப்பதற்காக சஸ்திரத்தை விட்டு சாஸ்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்து அவதரித்தான் அப்படின்னு சொல்கிற பிரபல பிரமாணம். அதன்படி பார்க்கும்பொழுது அந்த சாட்சாத் சர்வேஸ்வரனே எம்பெருமானாராக ஆச்சாரியன்ற ஸ்தானம், ஆச்சாரியன்ற அந்த வார்த்தை எம்பெருமானாரிடத்திலே நிரம்பெறும். அது எம்பெருமானார் ஒருவருக்கே பொருந்தும்ன்றது வடுகநம்பியுடைய வார்த்தை. இதை பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காண்பிக்கிறார். வடுகநம்பி தெரிவித்த வார்த்தையாக ஆச்சாரியன்ற பதம் ஒன்று உண்டு, அது எம்பெருமானார் ஒருவருக்கே பொருந்தும் என்பதாக ஒரு விஷயம். அதனால் அதன்படி பார்க்கும்பொழுது அந்த ஆச்சாரியன் எம்பெருமானார். அப்போ சர்வேஸ்வரன் தானே ஆச்சாரியனாக அவதரித்தான்னா அந்த சர்வேஸ்வரன் தான் எம்பெருமானாராக அவதரித்தார் அப்படின்னு கொள்ள வேணும். அதில் சில ஒற்றுமைகளை எல்லாம் கூட எடுத்து நமக்கு காஞ்சி சுவாமி அதை அழகாக எடுத்து காண்பிச்சிருக்கிறார். அதை சிலதை நாம் அனுபவிப்போம். கண்ணனுக்கும் ராமானுஜருக்கும் ஒற்றுமைகள், அந்த ஒற்றுமைகள்னால பார்க்கும்பொழுது இந்த கண்ணன் தானே இங்கே கலியுகத்தில் ராமானுஜராக அவதரித்தான்னு சொல்ல முடியும் என்பதை ஒரு பொருத்தத்தோடு பார்த்தால், ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, இப்போ லௌகிகத்தில் பார்த்தா கூட முகச்சாயல் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஒரே மாதிரி இருந்தால் அவர் பிள்ளையை தான் இருக்கணும், அதே சாயல் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இது அந்த அம்மாவோட சாயல் இருந்தால் இந்த அம்மாவோட பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு நாம் அனுமானிக்கிறோம், கணிக்கிறோம். அதை போலவே கண்ணன் எம்பெருமானுக்கு உண்டான அந்த சுபாவங்கள் எல்லாமே ராமானுஜர் எம்பெருமானாருக்கும் இருக்கிறதுனால அவர்தான் இவராக அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம், அவரே இவர் என்றும் கூட சொல்லலாம் என்பதற்காக ஒரு ரசமாக ஒரு பொருத்தத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அது என்னன்றது பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் அனுபவிப்போம். முதல்ல கண்ணன் எம்பெருமான் சிறைக்கூடத்தில் அவதரித்தார். இருட்டறையில் சிறைக்கூடத்தில் அவதரித்தார். அதை போலவே சுவாமி எம்பெருமானாரும் கூட
சிறைக்குடம் இருள் ஆகிற இந்த லீலாபூதியில் இந்த பூமியில தான் அவதாரம் பண்ணினார். ஏன்னா எப்படி ஒரு சிறைக்கூடம்ன்றது காராகிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது இருட்டறை. சிறைக்கூடம்ன்றது இருட்டாக இருக்கும், இருட்டறை. அதை போலவே இந்த சம்சாரம்ன்றதும் ஒரு சிறைக்கூடம் தான். இதில் இந்த இருள் தர்மா பூமி, இந்த இருளையே உமிழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, இதில் தான் சுவாமி தானும் அவதாரம் பண்ணினார். அதனாலே கண்ணன் பெருமான் சிறைக்கூடத்திலே அவதரித்தான் என்கிறா போல ராமானுஜரும் கூட சிறைக்கூடத்திலே தான் அவதரித்தார் என்று கொள்ளலாம். அடுத்து ரெண்டாவது பார்க்கும்பொழுது, கண்ணன் பெருமான் பிறந்தது வடமதுரையில், வளர்ந்தது கோகுலத்தில், வாழ்ந்தது துவாரகையில். ஒரு இடத்துல அவர் இல்லை, அப்படி போயிட்டே இருந்தார். அதை போலவே சுவாமி எம்பெருமானாரும் கூட தான் அவதரித்தது பூதபுரியில், ஸ்ரீபெரும்புதூர் பூதபுரியில். வளர்ந்ததுன்னு சொன்னோம்னா காஞ்சியில் பெருமாள் கோயிலில். அடுத்தது வாழ்ந்ததுன்னு சொன்னோம்னு சொன்னால் பெரிய கோயில் அப்படின்னு தான் சுவாமியும் கூட இப்படி ஒரு இடத்துல இல்லாமல் அத்தனை இடங்களுக்கும் தான் சென்று இந்த சம்பிரதாயத்தை, இதனுடைய தத்துவத்தை எல்லாம் நிலைநாட்டினார்னு பார்க்கிறோம். இது இன்னொரு ஒற்றுமை. அடுத்து இன்னொரு மூணாவது ஒற்றுமையை பார்க்கும் பொழுது, கண்ணன் பெருமான் பிறந்தவுடனேயே வடமதுரையிலிருந்து கோகுலத்திற்கு எழுந்தருளினான். வசுதேவர் தலையில் கூடையில் எம்பெருமானை சுமந்து கொண்டு எழுந்தருளை பண்ணி கொண்டு சென்றார். அப்படி செல்லும் பொழுது யமுனையானது அப்படியே கரை புரண்டு ஓடுறது, வழியை கொடுக்கல. எப்படி யமுனையை தாண்டி தான் போகணும் கோகுலத்திற்கு, ஆனால் யமுனையோ கரை புரண்டு ஓடுகிறாள். இது எப்படி தான் போகிறதுன்னாக்கா வசுதேவருக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா எம்பெருமானுடைய ஆக்ஞையின் பேரில் போயின்னு இருக்கிறார். அதை பற்றி அவருக்கு சிந்தனையே இல்லை. எப்படி கடக்க போகிறோன்றதுலாம் ஒன்றுமே சிந்தனை இல்லை. அவர் பாட்டுக்கு இறங்கினார் யமுனையில். இறங்கி அவர் பாட்டு கிளம்பிட்டாருக்கு, போயிட்டாருக்கார். அப்படி முழங்கால் அளவு வந்தது தண்ணீர், அதுக்கப்புறமா மார்பளவு வந்தது, அப்புறம் கழுத்தளவு வந்தது. இப்போ அப்படியே முழுகிற நிலைக்கு போயிட்டார், தலையே முழுகிற நிலைக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் உடனே தண்ணீரானது முழங்காலுக்கு கீழே வற்றி போயிட்டு, யமுனை உடனே வற்றி போயிட்டா. என்ன அங்கே அப்படின்னா, ஏன் அந்த யமுனை வழிவிடலை? கண்ணன் பெருமான் வந்திருக்கானே, அப்போ வழிவிடணுமா இல்லையா? ஏன் வழிவிடாமல் இப்படி ஆர்ப்பரித்தால், இப்படி பொங்கி வழிந்தால்னா அதுக்கு விசேஷமாக என்ன நம்ம பார்க்கறதுன்னா, காட்டப்படுறதுன்னா, யமுனைக்கு கண்ணன் பெருமானுடைய திருவடியை சேவிக்க வேண்டும், திருவடியில் விழுந்து அந்த ஸ்பரிசத்தை பெற வேண்டும் என்கிற அந்த கொள்ளை ஆசையின் காரணமாக அப்படி பொங்கி எழுந்தாலாம். அப்படி பொங்கி எழுந்து வசுதேவர் மேலே தானே கூடைய சுமந்துட்டு வரார், தலைக்கு மேலே கூடைய சுமந்துட்டு வரார். அப்போ இந்த எம்பெருமானுடைய திருவடியானது இந்த கூடைக்கு வெளியே தொங்கிட்டு வர்றது, கூடைக்கு வெளியே அப்படி நீட்டின்னு இருக்கார் எம்பெருமான். நல்ல சுகமாக அப்படி நீட்டின்ட்டு சயனிச்சுட்டு வர்றார். அப்படி வரும்போது யமுனைக்கு அந்த கொள்ள ஆசை, அந்த திருவடி எப்படியாவது ஸ்பரிசிச்சுடணும், எப்படியாவது திருவடியை நாம் சேவிச்சுடணும்ன்ற ஆசையின் காரணமாகத்தான் யமுனையானவள் அப்படி ஆர்ப்பரித்து கொண்டு கொந்தளித்து தானும் அந்த திருவடியை ஸ்பரிசித்தாலோ அந்த திருவடியை சேவித்தாலோ உடனே தான் வற்றிவிட்டாள் அப்படின்னு சரித்திரம். அதனால் இது சரித்திரம். இதில் நாம் பார்க்க வேண்டியது என்ன விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி பெருமான் திருவடியை பற்றியவர்களுக்கு இந்த சம்சாரம் என்கிற இந்த விஷயம், சம்சாரம் என்கிற இந்த கடல் மூழ்கடிக்காமல் இது முழங்கால் அளவுக்கு வற்றி போகும் என்பதான ஒரு உண்மை காட்டப்படுகிறது. இது கண்ணன் பெருமானுக்கு உண்டான விசேஷம். இதை போலவே எம்பெருமானாருக்கும் இதே பிரபாவம் உண்டு. எம்பெருமானாரும் கூட இந்த அவருடைய இந்த திருவடி ஸ்பரிசத்தாலே இந்த சம்சாரமாகிற இந்த பெருங்கடலை முழங்கால் அளவுக்கு வற்றச் செய்தவர், எல்லோரும் இந்த சம்சாரத்தை கடக்கும்படியாக பண்ணிய பிரபாவத்தை உடையவர் சுவாமி என்பதனாலே கண்ணன் பெருமானுக்கும் சுவாமிக்கும் கூட சாமியம் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு சாமியம், அதாவது எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் தானும் வடமதுரையில் அவதரித்தாலும் வளர்ந்ததென்னமோ கோகுலத்தில், இந்த கோகுலத்தில் தான் பிறந்தா போலே வளர்ந்தார். வளர்ந்து இடையர்களாக கலந்து பரிமாறினார். தான் ஒரு சர்வேஸ்வரன் என்று இல்லாமல் இடையர்களோடு இடையர்களாக கலந்து புறையற கலந்து பரிமாறினார். அப்படின்னா அவர்களோட சேர்ந்து எல்லா சீட்டிதுங்களையும் பண்ணார். வீடோட சேர்ந்து வெண்ணெயை திருடுறதும், அவர்களோட சேர்ந்து விளையாடுறதும், கேளிக்கைகள் விளையாடுறதும், அவர்களோட சேர்ந்து மாடு மேய்க்கிறதுக்கு போகிறதும் அத்தனையும் பண்ணார். அதை போலவே சுவாமி எம்பெருமானாரும் கூட இடையர்கள்னு சொன்னால்
வழக்கை இடக்கை எதுனே தெரியாத அவளுக்கு. அப்படிப்பட்டதான் அனுஷ்டானம். ஆனால் பக்தி கம்மியானா இல்லை, பக்தி அதீதம். அதை போல இந்த இடையர்களாக இருக்கிற நம்மோடே நாமும் இடையர்கள் தான். இடக்கை வழக்கை அறியாதவர்களாக, இடக்கை வழக்கைனா எது நல்லது, எது கெட்டது, எது கொள்ளத்தக்கது, எது தள்ளத்தக்கது, எது நமக்கு தகும், எது நமக்கு தகாது என்பதை பகுத்தறிந்து பார்க்கக்கூடியது அந்த ஞானம் இல்லாமல் அப்படி கிடந்த நம்மோடு கலந்து பரிமாறினார் சுவாமி. அந்த அளவுக்கு தாழ்ந்தார். நித்திய ஊதிலிருந்து லீலாவதிக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சௌசீல்யம் என்கிற சீலகுணத்தாலே நம்மோடு புறையற கலந்து பரிமாறினார். நம்ம எல்லாம் உஜ்ஜீவித்தார், வாழ்வித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுவும் கூட ஒரு சாமியம். அடுத்து இன்னொரு சாமியம் பார்க்கணும்னா, கண்ணன் பெருமான் இங்கே அவதரித்தான்னு சொன்ன உடனே கம்சனுக்கு தெரிந்த உடனே கம்சன் ஒவ்வொரு அசுரர்களையா எல்லா அசுரர்களையும் அழைத்தான். எப்படியாவது அந்த பிள்ளையை கொண்டுடணும் அப்படின்னு ஆணையிட்டான். அதில் முதல்ல வந்தவ பூதகி. பூதகி பெரிய அரக்கி. அந்த அரக்கியானவள் தானும் ஒரு அழகான பெண் வடிவை எடுத்துக்கொண்டு கோகுலத்திற்குள்ளே நுழைஞ்சு அந்த கண்ணன் பெருமாள் திருமாளிகை கேட்டுட்டு யசோதை திருமாளிகை எங்கேன்னு கேட்டுன்னு வந்த உடனே தானும் என்ன பண்ணிட்டான்னா, இந்த குழந்தை என்ன பண்ணுறதான், கண்ணன் பெருமான் அழுதான். பார்த்தோன்னே அழுத உடனே என்ன பண்ணா அந்த பூதகி உடனே, ஐயோ குழந்தை இப்படி அழறதே, யாருமே இல்லையே, யசோதை காரியமாக இதை பண்ணிட்டு இருக்கா, யாருமே இல்லையே, குழந்தை இப்படி அழுவுறதே அப்படின்னு எடுத்து பால் கொடுக்குற மாதிரி எடுத்து பாலை கொடுத்து அந்த விஷத்தை எம்பெருமானுக்கு ஊட்டி அவனை கொல்லணும் என்பது திட்டம், பூதகியினோட திட்டம். அதுக்காகவே வரும்போதே சங்கல்பிச்சுட்டானான், இந்த பாலை கண்ணனுக்கு மாத்திரம்தான் கொடுப்பேன், வேற எந்த குழந்தைக்கும் கொடுத்துடக்கூடாது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சங்கல்பிச்சதுனால கண்ணன் எம்பெருமானும் கூட ரொம்ப ஆசையா, ஆஹா பூதகி எனக்குன்னே கொண்டு வந்திருக்கிறிய, வா குடிக்கிறேன் அப்படின்னு தானும் பூதகியை வரவேற்று அந்த பாலை ஆர்வத்தோடு குடித்தான். ஆனால் ஆர்வம் அதிகமாக போச்சு இல்லையா? இப்போ நமக்கு அதிகமாக போயிடுத்துனாக்கா இது ரொம்ப அதிகமாக போயிடுத்து, அது விபரீதமாக போயிடுத்துன்னு சொல்கிறோமா இல்லையா? அதை போல் எம்பெருமானுக்கு ஆர்வம் அதிகமாகி என்ன பண்ணிட்டோன்னா, பாலை இழுத்து உறிஞ்சறதுக்கு பதிலாக, அந்த முளைத்தடங்கள் மூலமாக பாலை உறிஞ்சறதுக்கு பதிலாக அவளுடைய ஆத்மாவையும் சேர்த்து உறிஞ்சிட்டான், உயிரையும் சேர்த்து உறிஞ்சிட்டான். உறிஞ்சதுனால பூதகி தானும் அந்த சரீரத்தை விட்டால், பெரிய சரீரம், அந்த அரக்கியாக அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வரைக்கும் நல்ல அழகான பெண்ணை போல வடிவெடுத்து கொண்டிருந்தான். அதில் இது கண்ணன் பெருமான் பண்ண சேட்டி தான். முதல்ல பூதகி வந்தால் அவளையும் கூட கொன்றான். இதை போலவே எம்பெருமானாரும் பண்ணார். சுவாமி எம்பெருமானார் எங்கே பண்ணார்? அரக்கர்கள் எங்கே இருந்தா? நம்ம கலியுகத்தில் இந்த மாதிரிலாம் அரக்கன்லாம் பார்த்ததே கிடையாது. அது மாதிரிலாம் எம்பெருமானார் பண்ணதே தெரியலையன்னா பண்ணியிருக்கிறார். இந்த கலியுகத்தில் அரக்கர்கள், அசுரர்கள், அரக்கிகள்லாம் அந்த வடிவத்தில் இல்லைனாலும் மனத்தாலே அரக்கர்களாக அசுரர்களாக இருக்க முடியும்ன்றது தான் சாஸ்திரம் சொல்கிறது. இது கலியுகத்தில் இது இருக்கிறது. இதில் எல்லாரும் சாமான்யமாக மனுஷர்களாக இருப்பார்களே ஒழிய, ஆனால் குணத்தாலே அசுரர்களாக அரக்கர்களாக இருப்பார்கள் அப்படின்றத சாஸ்திரம் சொல்கிறது. அதை போல இந்த கலியுகத்திலும் கூட இங்கே பூதகி அப்படின்னு சொல்கிறது இந்த பிரகிருதியை. இந்த பூதகின்றது இந்த பிரகிருதி பெரிய வடிவம் இருக்கு இல்லையா பூதகிக்கு? அதை போல் இந்த பெரிய வடிவம், அந்த பூதகி விழுந்தபோது அது பல மைல் தொலைவுக்கு அந்த சரீரமே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு பெரிய அரக்கியாக இருந்தா. அதை போல் இந்த பூதகி என்பது இங்கே பிரகிருதியாக வச்சுக்கணும். இந்த பிரகிருதி என்கிற இந்த மூலப்பிரகிருதி, இந்த பிரகிருதியில் இந்த பிரகிருதியை கூட என்ன பண்ணுச்சான், எப்படி இந்த பூதகியானவள் சர்வேஸ்வரன், பூதகி அது இது யார் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணவர் அவர் தான். அவரையே கொல்றதுக்கு வந்தா பூதகி. யார் சிருஷ்டித்தானோ அவனையே கொல்றதுக்கு வந்தா. அதை போல அவளே மாண்டு போனாள்னு சரித்திரம். அதுபோல் இங்கே பிரகிருதியானது பூதகி. இந்த பிரகிருதிக்கும் இந்த ரெண்டு உபூதிக்குமே சொந்தக்காரர் சுவாமி எம்பெருமானார், உபூதி நாயகர். மேலே திருநாமத்தை பார்க்க போகிறோம். எம்பெருமானாலே உபகரிக்கப்பட்டு உடையவர் என்கிற திருநாமத்தை பெற்றவர், இரண்டு உபூதிக்கும் சொந்தக்காரர். இப்படி இருக்கிற எம்பெருமானாரிடத்தில் எம்பெருமானாரையே அவரையே வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரகிருதியானது முற்பட்டது. அப்படி முற்பட்ட இந்த பிரகிருதி அது தானும் அழிந்து போனதே ஒழிய
எம்பெருமானாருக்கு ஒன்றும் ஆகலை. எம்பெருமானாரை அழிக்க வந்து இந்த பிரகிருதியானது தான் அழிந்து போனதே வழிய, தான் கர்வபங்கப்பட்டதே பொழிய பெருமானாருக்கு ஒன்று ஆகலை. எதை போலனா கண்ணன் பெருமானை அழிக்க வந்த பூதகி எப்படி மாண்டாலோ அதை போலேன்னு ஒரு சாமியம், அப்படி ஒரு ரசமான ஒரு சாமியம் காண்பித்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு சாமியம், கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு ஆண்டாள் தெரிவித்தா போல திருப்பாவையில் கள்ளச்சகடம் சகடாசுரன் என்கிற ரூபத்தில் ஒரு அசுரன் வந்தான். அவன் திரும்ப கம்சனாலே ஏவப்பட்டவன். எப்படியாவது இந்த கண்ணனை கொன்னே ஆகணும்னு அவனுக்கு இருப்பு கொள்ளலை. ஒவ்வொருத்தரும் போராள தவிர ஒருத்தரும் திரும்பி வரமாட்டேங்கிறா. அதில் ஒவ்வொருத்தரும் அமிச்சுட்டு இருக்கான் சளைக்காம. அதில் ஒரு அசுரன் சகடாசுரன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அப்படின்னா அவனுக்கு உருவமில்லாத அவன் தானும் இந்த சகடம்னா சக்கரத்திற்குள்ளே ஆவேசிச்சான். அங்கே கண்ணன் எம்பெருமான ஒரு அந்த மாட்டு வண்டிக்கு கீழே தொட்டிலில் கட்டி விட்டுட்டு யசோதை கைங்கரியமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி போய் அகன்று போய் இருக்கும் பொழுது அப்போ இதுதான் சமயம்னு பார்த்து என்ன பண்ணான், அந்த சக்கரத்தின் மேலே ஆவேசிச்சு சக்கரத்தின் மேலே அந்த சக்கரத்தை அப்படியே தான் மேலே விழுந்து அந்த குழந்தையா இருக்கிற கண்ணனை கொண்டுணும் அப்படின்னு திட்டம் போட்டு என்ன பண்ணான்னா ஓடி வந்தான். சக்கரத்தில் உருண்டு ஓடி வந்து மேலே வடத்துக்கு வந்தான். அப்படி வரும்பொழுது கண்ணன் பெருமான் என்ன பண்ணார்னா பசிக்கு காலகையும் உதைச்சார். பசி எடுக்குதுன்னு காலகையும் உதைச்சார். அப்படி உதைக்கும் பொழுது இப்படி வந்து மேலே வந்து தானே மேலே வந்து விழுந்தான். அவருடைய திருவடி ஸ்பரிசம் பட்டதோ இல்லையோ போய் விழுந்தான். அதுக்கப்புறம் அவன் எழுந்துக்கவே இல்லை, அவனும் போய் சேர்ந்துட்டான். இது சரித்திரம். அதனால சகடாசுரனையும் கூட அழித்தான்னு சரித்திரம் எம்பெருமான். அதை போலவே எம்பெருமானாரும் கூட கள்ளச்சகடம் கலக்கழிய காலோய்ந்தவர். அப்படின்னா சகடாசுரன் என்கிற அசுரனை ஒழித்தவர். இங்கே எங்கே வந்தது சகடாசுரன்னா, இங்கே சகடம்னு சொன்ன சக்கரம் இல்லையா. சக்கரம்ன்றது பொதுவாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒன்று இல்லையா. இந்த சக்கரம்ன்றது இந்த சக்கரத்தின் மூலமாக தானே எத்தனை பெரிய வாகனமாக இருந்தாலும், அது கோடிக்கணக்கான வாகனமாக செலவு பண்ணப்பட்டிருந்தாலும் சக்கரம் இல்லைன்னா அது எங்கே நகரும்? அங்கே தான் இருக்கணும். அது நகரெல்லாம் முடியாது. ஆகாய விமானமாக இருந்தால் கூட ஆகாயத்தில் பறக்கும் சரிதான், ஆனால் கீழே இறங்கி வந்து ஆகணுமா இல்லையா? கீழே இறங்கி வரணும்னு சொன்னால் அப்போ இந்த சக்கரம் இருந்தால் தானே கீழே இறங்கிறதுக்கு, கீழேருந்து மேலே போகிறதுக்கும் சரி கீழே இறங்கிறதுக்கும் சரி இந்த சக்கரங்கள் இருந்தால் தானே. ஆகாய விமானமாக இருந்தால் கூட இந்த சக்கரம் இருக்கணுமா இல்லையா? அதை போல் சக்கரம்ன்றது அவ்வளவு முக்கியம். ஆனால் ஆகாய விமானம்ன்றது ரொம்ப உயர்ந்தது. அத்தனை எவ்வளோ செலவு, எத்தனை அது கோடி செலவில் இருக்குது. ஆனாலும் இந்த சக்கரம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நகர கூட முடியாது. இந்த முதல்ல பறக்கவே முடியாது. அதனாலே இந்த சக்கரம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒன்று. அது போலவே இங்கே சக்கரமாக நாம் பார்க்க வேண்டியது எதுன்னா மார்க்கம். இந்த ஆத்மாவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதான மார்க்கம் தான் இங்கே சக்கரமாக நாம் கொள்ள வேண்டும். அது என்ன மார்க்கம் அப்படின்னா, ஆத்மாவினுடைய புண்ணிய பாப கர்மத்திற்கு தகுந்தா போலே அது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மார்க்கம் யமாதி மார்க்கம், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மார்க்கம் தூமாதி மார்க்கம். இப்படின்னு 2 மார்க்கம் உண்டு இந்த ஆத்மாவை அழைத்து செல்கிற மார்க்கம். அதை போல் இதை தவிர்த்து இந்த ஆத்மா எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசையினாலே சரணாகதி பண்ணி எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலது அது அந்த ஆசையானது தூண்டப்பட்டு அதனாலே சரணாகதி பண்ணி அதனடியாக இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு நிரந்தரமாக இந்த நித்திய உபதிக்கு சென்று கைங்கரியத்தில் ஈடுபடும். அப்படின்னா அந்த ஆத்மாவும் கூட ஒரு வழியில் செல்லணும். அது அர்ச்சிராதி மார்க்கம், அர்ச்சிராதின்னு சொல்கிறோம். அதனால் வைகுந்தமான நகரத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதான வழி அர்ச்சராதி, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதான வழி தூமாதி, நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதான வழி யமாதி. இப்படிப்பட்ட மார்க்கங்கள். இதில் கள்ளச்சகடம் அப்படின்னு சொன்னால் நல்ல சகடம்னு இருக்குது. நல்ல சகடம்ன்றது தான் நல்ல வழி என்பது தான் அர்ச்சராதிகதி. இது 2மே கள்ளச்சகடம். எது யமாதி மார்க்கமும் தூமாதி மார்க்கம். இல்லை சொர்க்கம் நல்லது தானேன்னா சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி கீழே இறங்கி வந்து பிறந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால இந்த 2 மார்க்கத்தையும் 2 சக்கரங்களையும் இந்த 2த்தையும் சக்கரமாக உருவப்படுத்திக்கணும். ஏன்னா சக்கரம்ன்றது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்வதுன்றதுனால மார்க்கம்னு கொள்ளலாம்.
அப்படின்னா இந்த 2 மார்க்கம், 2 வழி, இந்த யமாதி மார்க்கத்தையும் தூமாதி மார்க்கத்தையுமே எம்பெருமானார் தன் திருவடி பலத்தாலே, திருவடி ஸ்பரிசத்தாலே தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு போக்கியவராகையாலே கள்ளச்சகடத்தை உதைத்தவர் சுவாமி எம்பெருமானாரும் கூட என்று ஒரு சாமியம், ஆச்சரியமான ஒரு சாமியம். எல்லாம் நமக்கு அனுபவிக்க வேண்டிய ஒன்று, அனுபவித்து ரசித்து ருசிக்க வேண்டிய ஒன்று. அதனாலே இது ஒரு சாமியம் காட்டப்படுறது. அடுத்தது கண்ணனெம்பெருமான் தானும் ஒரு நாள் மண் எடுத்து சாப்பிட்டுட்டார். குழந்தைகள்லாம் மண் எடுத்து வாயில் போட்டுக்குமோ இல்லையா, அதனால் மண் எடுத்து வாயில் போட்டுட்டார். இல்லை பார்த்துட்டே பக்கத்தில் இந்த நண்பர்கள்லாம் பார்த்து நேராக யசோதிட்ட போய் சொல்லிட்டா, ஐயோ தாயே யசோதா, கண்ணனை மண் எடுத்து வாயில் போட்டு நாங்கள் எத்தனையோ சொன்னோம் சாப்பிடாதரான்னு சொன்னோம், ஆனாலும் கேட்காம எடுத்து வாயில் போட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பதறி அடித்து கொண்டு வந்தால் யசோதை. அந்த உடனே கண்ணபெருமானில் கேட்டு, என்னடா மண்ணை சாப்பிட்டியான்னா, வாயை திறக்கலை. நீ வாயை திறக்கலைனாலே மண் இருக்குன்னு அர்த்தம், வாயை திற அப்படின்னா ஆன்னு வாயை திறந்து காண்பித்தான். உள்ளே பார்த்தவளுக்கு ஒரே அதிர்ச்சி, அந்த மூர்ச்சி அடைந்துட்டான். என்னன்னா அத்தனை அண்டா சராச்சரங்கள் அத்தனையும் அந்த வாய்க்குள்ளே யசோதை கண்டான். அதுதான் ஆழ்வார் தெரிவித்தால் வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே அப்படின்னு பாசுறோம். எல்லாம் மொத்த அண்டா சராச்சரம் அத்தனையும் தெரியறது. அதுக்கு மேலே யசோதியும் தெரிகிறா, கண்ணன் பெருமானும் தெரிகிறா. இப்படியாக ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தினான் கண்ணன் பெருமான். அதை போலவே அதாவது 7 லோகங்களையும் காட்டி கொடுத்தான், 7 லோகங்களையும் காட்டி கொடுத்தான்னு பார்க்கிறோம். அதை போலவே எம்பெருமானாரும் கூட தன் வாயுள்ளே 7 விஷயங்களை காட்டி கொடுத்தார் இந்த லோகத்துக்கு. இந்த லோகத்தில் எல்லாரும் பார்க்கும்படியாக காட்டி கொடுத்தார். இது என்ன அப்படின்னா ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், அதுக்கு மேலே ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், இப்படிங்கிற இந்த 7 விஷயங்களை இந்த லோகத்தார் எல்லோருக்கும் உள்ளது உள்ளபடியாக காட்டி கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். அதை முக்கியங்க. இந்த 7 விஷயங்கள்ல இருக்கிற சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடியாக காட்டி கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். அதனால இந்த வேதத்தினுடையவும் ஸ்மிருதிகளுடையவும் இதிகாசங்களுடையவும் புராணங்களுடையவும் ஆகமத்தினுடையவும் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளுடையும் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளுடையும் உண்மையான உள்ளது உள்ளபடியான அர்த்தத்தை இந்த லோகத்துக்கு தன் வாக்காலே காட்டியவர். இந்த லோகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் உண்மையான உள்ளது உள்ளபடியான அர்த்தத்தை உணர்ந்தார்கள். ஆகையாலே எம்பெருமானாரும் கூட 7 லோகங்களையும் 7 விஷயங்களையும் காட்டினார்னு நாம் பார்க்கலாம். வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே என்பதை போல வையமேழும் கண்டோம் பிள்ளை வாயுலே, இந்த நம்மை எல்லாம் வாழ்விக்கக்கூடியதான அர்த்த விசேஷங்களான இந்த 7 விஷயங்களும் எம்பெருமானார் திருவாக்கிலே நாம் கண்டோம் 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 கண்ணுக்கினியான கண்டோம் என்கிறா போல இந்த அர்த்த விசேஷங்களையும் கண்டு நாம் உயர்ந்தோம் என்பது இது ஒரு சாமியம் ரசமாக அனுபவிக்க வேண்டியது. அடுத்து இன்னொரு சாமியம் பார்க்கணும். கண்ணன் பெருமான் தானும் காளியனை கொன்றான்னு சரித்திரம். அதாவது காளியன் என்கிற பாம்பு யமுனையில் இருந்து கொண்டு இந்த விஷத்தையெல்லாம் உமிழ்ந்து கொண்டிருந்து இந்த ஜலத்தையே விஷமாக்கி விட்ட, யமுனை ஜலத்தையே விஷமாக்கி இருந்தான் காளியன். அப்படிப்பட்ட அவனை அவனுடைய கர்வத்தை பங்கப்படுத்தி அவனை இந்த யமுனையிலிருந்து விரட்டி அடித்தால் அவன் எந்த பக்கமே இனி வரக்கூடாது, நீ வேற எங்கேயாவது. இந்த காளியனுடைய மனைவிகள் எல்லாம் பெருமானத்தில் பிரார்த்தித்தா, ஐயோ எங்களை இப்படி இந்த தவறிட்டு தான் மன்னிக்கணும் க்ஷமிக்கணும்னு சொல்லவே, சரி காளியா இனிமேல் இங்கே இருக்காத, நீ வேற எங்கேயாவது சமுத்திரத்தில் போய் இருந்துக்கோன்னு சொல்ல அவனும் அங்கிருந்து அகன்றான்னு சரித்திரம். அதனால் காளியனுடைய கர்வத்தை பங்கப்படுத்தினார் கண்ணன் பெருமான். அதை போலவே சுவாமியும் கூட இந்த காளியன் எப்படி யமுனை தீரத்தில் யமுனையில் இருந்து கொண்டு யமுனை நதியையே விஷமாக்கினானோ, அதை போலவே கூட இந்த குதிருட்டிகள் எல்லாரும் இந்த லோகத்தில் இருந்து கொண்டு இந்த லோகத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் தன்னுடைய அனர்த்தங்களாலே நாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள், ஆத்மாக்களை நாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த காளியன் என்கிற இந்த குதிருஷ்டிகளைத்தான் சுவாமி எம்பெருமானார் தானும் நிரசித்தார். அவர்கள் கர்வத்தை பங்கப்படுத்தி அவர்களை வாயடைக்கச் செய்து அவர்களை முடக்கி மூளையடியை நடத்தினார் சுவாமி எம்பெருமானார். அவர்களும் கூட அகன்று போனார்கள், இந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள் அப்படின்னு சரித்திரம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாமியம் சுவாமி எம்பெருமானாருக்கும் கூட உண்டு. அடுத்து இன்னொரு சாமியம் பார்க்கணும். கேசி அப்படின்னு என்கிற அரக்கனை அழித்தான் கண்ணன் பெருமான். இவர் தான் கடைசி அசுரன்.
இந்த கம்சன் அமிச்ச பூதகியில் தொடங்கி கடைசியாக கேசியில் தான் முடிஞ்சுது. நடுவில் அத்தனை பேரும் எல்லாம் மாண்டு போயிட்டா. நிறைய பேர் இருக்கா, அது பெரிய சரித்திரமே இருக்குது. அது இந்த அசுரர்களுடைய நாமம். அதை போல் இது கேசிங்கிறது தான் கடைசி அசுரன். அந்த கேசி என்கிற அசுரனையும் கூட குதிரை வடிவில் வந்தவன், அவரையும் கூட அழித்தார் கண்ணன் பெருமான். அவனும் கூட திரும்பி மீண்டு போகலை. அதனால் இதுக்கு மேலே ஒருத்தரும் இல்லைன்ற நிலையில தான் கண்ணன் பெருமானை அக்ரூரை கொண்டு அழைத்து வர சொல்லி அங்கே முடிக்கணும்னு திட்டம் போட்டான்னு சரித்திரம். அதனால் கடைசியாக வந்த அந்த கேசி என்கிற குதிரை வடிவில் வந்த அசுரனையும் கூட கண்ணன் பெருமான் எப்படி கொன்றாரோ அதை போலவே சுவாமியும் கூட கேசி என்கிற அசுரனை கொன்றார். எப்படின்னா, குதிரை அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தில் குதிரை என்கிற அந்த விஷயத்துக்கு அதுக்கு உபமானம், அதாவது இந்திரியங்களுக்கு உபமானமாக சொல்லப்பட்டிருக்கு குதிரையை. ஏன்னா எப்படி குதிரைகளானது அப்படி ஓடுமோ, இந்த 5 குதிரைகள் அப்படின்னு சொன்னால் அந்த 5 இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லப்படுறது. ஆனால் குதிரைன்னு சொன்னால் அந்த இந்திரியங்களுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறது சாஸ்திரம். அதனால் இந்த இந்திரியங்களான பஞ்சேந்திரியங்கள், அதுக்கு தலைவராக இருக்கிற மனசு, இது எல்லாவற்றையும் அடக்கியவர் சுவாமி எம்பெருமானார். இந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்திரிய ஜெயத்தை கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். பஞ்சேந்திரியங்களையும் மனதையும் அடக்கியவர். அதனால் கேசி என்கிற அசுரனை எப்படி கண்ணன் பெருமான் கொன்றானோ, அந்த குதிரை என்பதற்கேற்ப இந்த இந்திரியங்களை எல்லாம், குதிரை என்பது இந்திரியங்களாக காட்டப்படும், இந்த இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி அடக்கி ஒடுக்கியவர் சுவாமி எம்பெருமானார். ஆகையாலே இவரும் கூட கேசி என்கிற அசுரனை அழித்தார்னு சொல்லலாம். அடுத்து கடைசியாக ஒரு சாமியம். அதாவது இந்திரனுக்கு ஒவ்வொரு வருடமும் படைப்பார்கள் கோகுலவாசிகள். அதனடியாக இந்திரன் அந்த மழையை பொழிவான், அதை கொடுப்பான், செல்வத்தெல்லாம் ஆடி வழங்குவான். அதை போலவே கண்ணன் பெருமான் அவதரித்து இந்திரனுக்கு படைக்கணும்னு ஆரம்பித்தா உடனே கண்ணன் பெருமான் சொன்னால், அது என்னமா அவனுக்கு என்னமா படைக்கிறது, அதில் கூடாதுன்னு விட்டான். இல்லையே, அவனுக்கு தானே வருஷ வருஷம் படைக்கிறது, இல்லைன்னா அவனுக்கு கோவம் வந்துடும்னா. அதெல்லாம் கிடையாது, கூடாது. நமக்கு கோவர்த்தன மலை தான் எல்லாத்தையும் கொடுக்கறது, அதனால் இந்த கோவர்த்தன மலைக்கு தான் பூஜை பண்ணணும்னு கண்ணன் பெருமான் தெரிவிக்க, சரின்னு எல்லாரும் ஒத்துண்டா. கோவர்த்தன மலைக்கு பூஜை நடந்தது. இந்த விஷயம் தெரிஞ்சது இந்திரனுக்கு. உடனே அவனுக்கு கோவம் வந்துட்டு, அவனுக்கு கோபத்தில் கண்ணு மறைஞ்சு போச்சு. இல்லை, கோபம் வந்தால் எல்லாருக்கும் புத்தி மழுங்கி போய்டும்னு சொல்லுவாள். ஏன் அந்த ரஜோகுணத்தினால கோபம் அதிகமாகிடுச்சுன்னா புத்தி பேதலிச்சு போயிடும், இருக்கிற புத்தியும் கட்டுப்படும். அதில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரம் அதிகமாக போயிடுச்சுன்னா புத்தி மட்டுப்படும், புத்தி குறையும். அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது. அதனால் ஆத்திரம் படக்கூடாது, கோபத்தை அடக்கணும்னு சொல்லுவார்கள். கோபத்தை அடக்கிட்டாக்கா நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரிஞ்சு போயிடும், நம்ம பண்ணது தவறுன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த க்ஷணத்தில் அந்த கோபமானது அதீதமாக வரும்பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தைகளையும் மற்ற செய்கைகளையுமாக அதை தாறுமாறாக செய்து விடுவோம். செய்துட்ட பிறகு நாம் உணர்ந்தால் கூட பரவாயில்ல, செய்துட்டு உணர்ந்து க்ஷாமனம் பண்ணால் கூட சரி. ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, செய்துட்டு நாம் அதை நியாயம் கற்பிப்போம். நான் செய்தது சரிதான் அப்படின்னு நியாயம் கற்பித்து நாம் அழிஞ்சு போகிறது. அதனால் இது கூட ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்கிறாலே, அதை போல் இங்கே இந்திரனுக்கு ஆத்திரக்காரனாகையால் புத்தி மட்டுன்றா போல அவனுக்கு ஐயோ என்னுடைய மரியாதை பறிபோயிச்சே. அவனுக்கு எப்பவுமே தன்னுடைய மரியாதை, தன்னுடைய பதவியில் நோக்கம் அதிகம். ஏதாவது ஒன்று அப்படி இப்படி இரும்பி தும்மனா கூட எனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி நினச்சிக்கிறான். அதனால என்ன பண்ணுறாருனா, இங்கேயும் கூட அது யாராவது ஒரு சிறுவன் என்னுடைய மரியாதையை கெடுத்தானா அப்படின்னு இவன் சொல்லித்தான், இவன் போய் கூப்பாடு போட்டு ஐயோ என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லித்தான் இவர் கண்ணன் பெருமானை இங்கே அவதாரமே பண்ணியிருக்கிறார். இதை மறந்துட்டான், இது சுத்தமாக மறந்துட்டான். இந்த ரஜோகுணம் அதிகரிக்க என்ன அவனுக்கு ஆக்கிரமிச்சுட்டுனா, என்னுடைய மரியாதை பறிபோச்சே, என்னுடைய மரியாதை பறிபோச்சே, யாராவது அதை பறித்தது அப்படிங்கிற அந்த ஆத்திரத்தில் புத்தி மட்டுப்பட்டு போச்சு. தான் எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்து கண்ணன் பெருமானாக அந்த பிரார்த்தனை ஏற்றுத்தான் சர்வேஸ்வரன் கண்ணன் பெருமானா கோகுலத்தில் இங்கே அவதரித்திருக்கிறான். வடமதுரையில் அவதரித்து கோகுலத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான்ற தெரிஞ்சும் கூட அந்த நேரத்தில் புத்தி மழுங்கி போச்சு. அவனுக்கு புத்தி மழுங்கினதுனால என்ன ஆயிடுத்து, அந்த கோபத்தில் என்ன பண்ணான், அப்படி மழையாக பொழிஞ்சான், இடி மழை அப்படின்னு பொழிஞ்சு பார்த்தான். கண்ணன் பெருமான் பார்த்தார், ஐயோ இப்படி இவனுக்கு புத்தி மழுங்கி போயிருக்கே அப்படின்னு. அங்கேயும் கூட ஒரு விசேஷமான ஒரு அர்த்தம் காட்டப்படுறது. அதாவது இவன் சொல்லித்தான், இவன் பிரார்த்தித்து தான் இங்கே அவதாரமே பண்ணியிருக்கிறார். இவனுடைய நலனுக்காகத்தான். இன்னும் கம்சன் வந்து எங்களை ஹிம்சை பண்ணுறான், அதனால் தேவரீர் தான் அந்த கம்சனை அழிக்கணுன்றதுக்காகத்தான் வந்து அவதாரமே. இப்படிப்பட்டவரை புரிந்து கொள்ளாமல் அவரிடத்துல எதிரம்பு கோக்க ஆரம்பித்தான். கூட என்ன பண்ணியிருக்கலாம், எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கலாம்,
இன்னும் உடனே அழிச்சிட்டு இருக்கலாம் அவனை, இல்லையா? எம்பெருமான் ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணால் முடிஞ்சது கதை, இந்திரன் கதையை முடிஞ்சு போயிடும். ஆனாலும் என்ன பண்ணார் எம்பெருமான்? மன்னிச்சு விட்டார். இதைத்தான் ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணும்போது குன்னு குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு அந்த குணத்தை தான், இந்த குணத்தை தான் அங்கே பிரசித்தமாக பேசுகிறார். இதுதான் குணம்னு சொல்கிறது. அப்படின்னா தனக்கு தீங்கிழித்தவர்களுக்கும் கூட நன்மையை செய்வது என்பதுதான் குணம். அவர்களுக்கு பிரதி செய்யாமல் அவர்களுக்கு நன்மையை செய்தது. இதைத்தான் பிள்ளவலகாசிரியன் ஸ்ரீவச்சனபூஷணத்தில் சூத்திரமாக வைத்தார். குற்றம் செய்தவர் பக்கல் புறையும் கிருபையும் சிரிப்பும் முகப்பும் உபகார ஸ்மிருதியும் வேணும் அப்படின்னு. அதனால் இந்த குணத்தைத்தான் அங்கே எம்பெருமான் சர்வேஸ்வரன் வெளிப்படுத்தினான். இந்திரனை கோபிக்காமல் தான் இந்த லோகத்து மக்கள், இந்த கோகுலவாசிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ண சொன்னாரோ அதே கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தார். சுண்டு விரலால் 7 நாட்கள் உடையாக பிடித்து கோகுலவாசிகளை எல்லாம் காப்பாற்றினார். 7 நாட்களா பொழிஞ்சு 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 ஓஞ்சி போயிட்டான். அப்புறம்தான் இவனுக்கு புத்தியே பறக்குது. இந்த ஆத்திரெல்லாம் தீந்துதா இல்லையா? தீர்ந்த உடனே இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நாம் பிரார்த்தித்து தானே சர்வேஸ்வரன் கண்ணன் பெருமானா இங்கே அவதாரம் பண்ணியிருக்கிறான், இது தெரியாமல் இப்படி புத்தி மழுங்கி போச்சோன்னே வந்து விழுந்தான் திருவடியில். சாமனம் பண்ணார்னு சரித்திரம், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணார்னு சரித்திரம். அதனால அந்த கோகுலவாசிகளை காப்பாற்றினாரா இல்லையா கண்ணன் பெருமான்? அதை போலவே சுவாமி எம்பெருமானாரும் கூட இந்த சம்சாரமும் இந்த சம்சாரத்தினுடைய தாக்குதல்களும், கலிபுருஷனாலே வரக்கூடியதான தாக்குதல்கள், கலியினுடைய ஏவல்களான வாக்கிய குருஷ்டிகளாலே வரக்கூடியதான தாக்குதல்கள், இவற்றுக்கு எல்லாவற்றிலும், இவற்றிலிருந்து எல்லா தாக்குதல்களிலிருந்தும் தன்னை யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களை எல்லோரையும் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து காப்பாற்றினா போலே, ரட்சித்தா போலே, தானும் கூட தன் கருணை என்கிற அந்த பெரிய குடையை, பெரிய மலையை, மலை போன்ற அந்த கருணை என்கிற அந்த கோவர்த்தன மலைக்கும் மேலானதான் அந்த கருணை என்கிற மலையை கொண்டு அதை குடையாக பிடித்து நம்மை எல்லாம் ரட்சிக்கிறார் என்பது ஒரு சாமியம். அதனால இது கண்ணன் எம்பெருமானுக்கும் சுவாமி எம்பெருமானாருக்கும் உண்டாதான சாமியத்தை பார்த்தோம். ஒரு ரசமாக காஞ்சி சுவாமி காட்டி கொடுத்ததை அனுபவித்தோம். அதனாலே பலராமானுஜனே, கண்ணன் எம்பெருமானே, ராமானுஜன் திருநாமம் அவனுக்கே உண்டு. அந்த ராமானுஜன் தானே கலியுகத்திலே ராமானுஜராக சன்னியாசியாக காஷாய திருதண்டத்தை அணிந்து கொண்டு அவதரிக்கிறேன்னு அவனே சொல்லியிருக்கிறான். இந்த பிரமாணத்தில் நானும் கலியுகத்தில் பிராட்டி இடத்தில் தெரிவிக்கிறான், நானும் கலியுகத்தில் சன்னியாசியாக காஷாயத்தை தரித்து கொண்டு திருதண்டத்தை ஏந்து கொண்டு அவதரிப்பேன். அப்பொழுது யார் என்னை விஸ்வசித்து என் திருவடியை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுப்பேன் என்று எம்பெருமானுடைய திருவாக்கே உள்ளதாக பிரமாணங்கள்லாம் நமக்கு எடுத்து காட்டுறார்கள் பூர்வர்கள். அதனால அந்த ராமானுஜன் பலராமானுஜனான கண்ணன் எம்பெருமான் தானே கலியுகத்திலே ராமானுஜராக எம்பெருமானாராக அவதரித்தார். ஆகையாலே அவருக்கு இந்த திருநாமம் பொருந்தும். ராம அனுஜன், ராமானுஜன் என்ற திருநாமம் பொருந்தும். இதையெல்லாம் கருத்திலே கொண்டுத்தான் பெரிய திருமலன் நம்பி ராமானுஜன் என்கிற இந்த திருநாமத்தை சாற்றினார்னு பார்த்தோம். மேலே மற்ற திருநாமங்களுடைய வைபவத்தை அனுபவிக்க வேணும். அடுத்த திருநாமம் புஷ்கராட்சோ, 2வது திருநாமம். புஷ்கரம்னா தாமரை, புஷ்கரம்னா குளம், புஷ்கரம்னா அந்த குளத்தில் பூக்கிறதுனால, அந்த குளத்தையே நிருபமாக கொண்டு குளத்தில் பூக்கிறதுனால தாமரைக்கும் புஷ்கரம்னு பேர். அக்ஷம்னா கண்கள். புஷ்கராட்சோ அப்படின்னு விழிக்கிறார் திருநாமம். தாமரை கண்களை உடையவர் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். தாமரை கண்களை உடையவர். தாமரை அப்படின்னு சொன்னால் இந்த லோகத்தில் நமக்கு உதாரணமாக காண்பிக்கும் பொழுது ஒரு உயர்ந்ததான ஒரு விஷயத்துக்கு ஒரு உபமானம் காமிக்கணும் இல்லையா? இந்த உபமானம் இல்லைன்னா நமக்கு புரியாது. அது எதை போல நாம் மனசானது அந்த வடிவத்தை அதை பார்க்க முடியாமல் மனசானது அலைபாயும். ஒரு உருவத்தையோ ஒரு வடிவத்தையோ நம்ம பார்த்தா தான் நமக்கு அது என்னன்றது புரிபடும். அதுபோல் எம்பெருமானாருடைய கண்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இதை போல இருக்குன்னு சொன்னால் நமக்கு புரிபடும். இதை போல இருக்குன்னா அது இந்த லோகத்தில் நம்மளால் பார்க்கப்பட்ட விஷயமா இருக்கணும், உயர்ந்த விஷயமா இருக்கணும். அந்த விஷயத்தை நமக்கு உதாரணமாக சொன்னால் இதை போலத்தான் இருக்குமா அப்படின்னு நம்மளால் அதை ஊகிக்க முடியும், அதை அனுமானம் பண்ண முடியும். உடனே நாம் அதை அனுபவிக்க முடியும், ரசிக்க முடியும். அதுக்காக உபமானம் சொல்லுவார்கள். அது போலவே இங்கே தாமரையை ஒத்த கண்களை உடையவர், தாமரை கண்ணன்
தாமரை கண்களை உடையவர் அப்படின்னு எம்பெருமானாருக்கு திருநாமம் சார்த்து எம்பெருமானுடைய திருநாமம் தாமரை கண்ணன் உண்டு. அதுபோல் எம்பெருமானாருக்கும் கூட தாமரை கண்களை உடையவர் அப்படின்னு திருநாமம். இன்னும் தாமரைன்னு சொன்னால் இங்கே அந்த எம்பெருமானாருடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா தாமரையை ஒத்து இருக்கிறது. தாமரைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருக்குறோம். தாமரை எதுக்கு பிரசித்தம்னு சொன்னால் அதனுடைய செவ்வி சிகப்பு நிறத்தில் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய குளிர்ச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப குளிர்ந்து இருக்கும், ரொம்ப கண்களுக்கு ஹிதமாக இருக்கும், ரம்யமாக இருக்கும். அதுக்கு மேலே அதனுடைய நிறம், அதாவது நறுமணம், அதனுடைய நிறம், அதனுடைய குணம், அதனுடைய மனம். நிறம், குணம், மனம். நிறம், மனம், குணம் அப்படின்னா நிறமானது செவ்வையான நிறம். அடுத்தது குணம்ன்றது குளிர்ச்சி, மனம்ன்றது நறுமணம், நறுமணத்தோடு கூடியிருக்கும். இது தாமரையினுடைய தன்மைகள். இதை போலவே சுவாமி எம்பெருமானாருடைய நிறம் கூட, அவருடைய திருமேனியும் கூட செக்கச்செவையல்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி, நீண்ட நெடிய திருமேனி, செக்கச்செவையல்னு இருக்கிற திருமேனி எங்கே இதை பார்க்கலாம்னு சொன்னால் ஆலவந்தார் தானும் பெருமாள் கோயிலுக்கு எழுந்தொருளி ஆலவந்தாருக்கு தெரிய வர்றது. இது மாதிரி யாதவ பிரகாசத்தில் சிஷ்யனாக இருக்கிற ஒருவர் அவருக்கே நிறைய விஷயங்களை சொல்லி அவரை திருத்துகிறார் அப்படின்னு இந்த விஷயம் பெரிய கோயிலுக்கு தெரிய வர உடனே ஆலவந்தாருக்கு பொறி தட்டுறது. ஓஹோ, நாம் பவிஷதாச்சாரியராக ஆராதித்து கொண்டிருக்கிற அவர்தான் அவதரித்து விட்டார் போல் இருக்கிறது என்பதாக பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி திருக்கச்சி நம்பியை கொண்டு துணையாக கொண்டு இங்கே எம்பெருமானரை காட்டும்னு தெரிவிக்க, அப்போ யாதவ பிரகாசர் தன் சிஷியர்களோடு அங்கே வந்து கொண்டிருக்க, அப்போ திருக்கச்சி நம்பிகள் அதோ ஒரு நெடிய உருவம், சிகப்பான சக்கச்செவேன்னு இருக்கிற அந்த திருமேனி, ஒளிமயமான காந்தியோடு கூடியிருக்கிறதான அந்த திருமேனி உடையவர் இருக்கிறாரே, அவர் தான் இளையாழ்வார்னு காட்டி கொடுத்தார் திருக்கச்சி நம்பிகள் ஆலவந்தாருக்கு. உடனே ஆலவந்தார் தானும் முதல்வன் அப்படின்னு கடாட்சித்தார், குளிர கடாட்சித்தார்னு சரித்திரம். அதை போல் அந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னா சுவாமியினுடைய திருமேனி செக்கச்செவேல்னு அப்படி நீண்ட நெடியதான திருவுருவம், அத்தனை லட்சணங்களோட சாமுத்திரிகா லட்சணங்கள் அத்தனையும் பொருந்தியவராக, அப்படிப்பட்ட ஒரு அழகோடு ஆச்சரியமான திவ்யமான அந்த மங்களமான திருமேனி, திவ்யமங்கல திருமேனி, அப்படிப்பட்டதான திருமேனியோடு கூடியிருந்தவர். அந்த அழகு அப்படின்னா அப்போ அவருடைய திருக்கண்கள் சொல்லவே வேண்டாம். திருக்கண்களும் திருமேனியே அழகுன்னா திருக்கண்கள் அத்தனை ஆச்சரியத்தோடு அழகோடு இருக்கிறது. அப்படின்னா செவந்து இருக்கிற அந்த அழகோடு, அந்த செவ்வின்னா அந்த ஒரு நிறம், அந்த நிறத்தோடு கூடியிருக்கிற அந்த கண்கள், திருமேனி. அதுக்கு மேலே குளிர்ச்சி, பெருமானாருடைய அந்த திருக்கண்கள் கடாட்சம்ன்றதே பெரும்பாக்கியம். அந்த கண்கள்ன்றது கண்களை நம்மளை கடாட்சிக்கும்போது அந்த குளிர்ச்சியானது நம்ம எல்லாம் அத்தனை இழைப்பையும் நமக்கு செறிபடுத்தும், அத்தனை களைப்பையும் நமக்கு நீக்கி கொடுக்கும். அனாதி காலமாக இந்த சம்சாரத்தில் உழன்று 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 இழைத்து போயிருக்கிறோமே, இந்த இழைப்பெல்லாம் எம்பெருமானாருடைய அந்த குளிர்ச்சியான கடாட்சத்தாலே பார்வையாலே நமக்கு தீரும். நம்முடைய கர்மாக்கள், அனாதிகால கர்மாக்கள் தொலையும், வாசனையோடு தொலையும். அதுதான் அந்த குளிர்ச்சி. அடுத்து நறுமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்பெருமானாருடைய திருமேனி நறுமணம், அங்கே திருக்கண்கள் நறுமணமாக தாமரையை போல நறுமணமாக இருக்கும்னு சொன்னால் அந்த நறுமணம்ன்றது இங்கே கருணை தான் நறுமணம். நறுமணம்னு சொன்னால் அந்த மனத்துக்கு இங்கே என்ன பார்க்கலான்னா அந்த கருணை தான் அங்கே நறுமணம். இந்த கருணை என்பது தான் அந்த குளிர்ந்த பார்வையின் மூலமாக நம்ம மீது பொழிகிறதாகையாலே அந்த நறுமணம் நம்மையும் கூட தொற்றிக்கொள்கிறது. அதனடியாக நாமும் கூட மனம் வாய்ந்தவர்களாக மனம் வீச தொடங்குகிறோம். எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுகிறதோ அதை போல எம்பெருமானாருடைய அந்த நறுமணம் மிக்க கடாட்சத்தாலே நாமும் கூட மனம் கொண்டவர்களாக, மனம் வீசுபவர்களாக, உயர்ந்தவர்களாக, ஆத்ம பிரகாசம் உடையவர்களாக ஆகிறோம். அதனாலே இது எம்பெருமானாருடைய திருக்கண்களுக்கு உண்டான விசேஷம் அல்ல. தாமரையை ஒத்த திருக்கண்கள்னு சொல்றதுனால தாமரைக்குண்டான இந்த நிறம், குணம், மனம் இது எல்லாமே எம்பெருமானாருக்கு உண்டு ஆகையாலே அதனால தாமரையை ஒத்த திருக்கண்களை உடையவன்னு சொல்கிறோம். அதுக்காக தாமரை வாடி போயிடும், இதெல்லாம் கூட எம்பெருமானாருடைய திருக்கண்கள் என்கிற தாமரை வாடி போகுமானா அது இல்லை ஒரு நாளும். அதனால் இந்த உபமானம் சொன்னது புரியறதுக்காகவே ஒழிய இதை போல இருக்கும்னு சொன்னதை ஒழிய இதுவே தாண்டது கிடையாது. அதனால் நமக்கு புரியறதுக்காக இந்த உபமானத்தை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு விசேஷமான திருக்கண்களை உடையவர் எம்பெருமானார். அந்த திருக்கண்களுடைய கடாட்சத்தாலே தான், அந்த குளிர்ச்சியாலே
அதனுடைய அந்த செவ்வையான நிறத்தாலே நாம் ஈர்க்கப்பட்டு, செவ்வையான நிறம்ன்றது எதுக்கு? முதல்ல ஈர்க்கணும் இல்லையா? முதல்ல ஒரு அழகுன்றது தான் முதல்ல ஒருத்தர் ஈர்க்கும். அதுக்கப்புறம் தான் கிட்ட நெருங்க முடியும். நெருங்கினா தான் அனுபவிக்க முடியும். அனுபவிச்சா தான் ஆழங்கால் பட முடியும் இல்லையா? இதுதான் படி. முதல்ல ஈர்க்கப்படணும். தூரமாகவே இருந்தா அப்புறம் எப்படி நம்ம சேர்றது? முதல்ல தூரமாக இருக்கணும்னா, தூரமாக இருப்பவர்களை கிட்ட ஈர்க்கணும்னு சொன்னால் அழகாலத்தான் ஈர்க்க முடியும். அப்போ சுவாமியினுடைய திருக்கண்கள் அந்த செவ்வை நிறத்தில் அழகோடு அந்த திருக்கண்கள் இருக்கிறதுனால முதல்ல எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறது. அடுத்தது அதனுடைய குணம் என்னன்னா குளிர்ச்சி. குளிர்ச்சியோடு அந்த கடாட்சத்தாலே நம்முடைய அனாதிகால இந்த சம்சார இழப்பை எல்லாம், இந்த சம்சாரத்தில் சுழன்று கொண்டிருந்த இந்த இழப்பை எல்லாம், அனாதிகால கர்மாக்களை எல்லாமே சபாசனமாக தொலைத்து நமக்கு இலைப்பாற்றுகிறதாகையாலே, நம்மை ஆசுவாசப்படுத்துகிறதாகையாலே, அந்த குளிர்ச்சியினாலே நாம் இதமாக உணர்கிறோம். எப்படி தென்றலானது வருடினால் எப்படி அந்த இதத்தை உணர்வோமோ, அதை போல சுவாமியினுடைய அந்த குளிர்ந்த கடாட்சத்தாலே அந்த இதத்தை உணர்கிறோம். ஆகையாலே நமக்கு அந்த ஹிதமானது உணரப்படுகிறது சுவாமியினுடைய திருக்கண்களாலே. இது நாம பார்க்க வேண்டியது. அடுத்து ரெண்டாவது, முதல்ல செவ்வையான நிறம் ஈர்க்கிறது, நம்ம கிட்டக்க ஈர்க்கிறது. அதுக்கப்புறம் அந்த குணத்தாலே, குளிர்ச்சி என்கிற அந்த குணத்தாலே, அந்த குணம்ன்றது மற்ற குணங்களுக்கும் உபலட்சணம், அந்த குணத்தாலே நாம் அதிலே நெருங்குகிறோம், அவரிடத்துல நெருங்குகிறோம். முதல்ல ஈர்க்கப்படுறோம். அந்த கண்கள் திருக்கண்களுடைய அழகாலே நாம் ஈர்க்கப்படுகிறோம். அவருடைய அந்த குளிர்ச்சியான அந்த கடாட்சத்தாலே, அந்த பார்வையாலே நாம் அவரை நெருங்குகிறோம். அப்படி நெருங்கின பிறகு அவருடைய அந்த கருணை என்கிற அந்த நறுமணம் வீசக்கூடியதான அந்த கருணையினாலே நாம் நனைக்கப்பட்டு, முழுவதுமாக நனைக்கப்பட்டு, அனாதிகால அத்தனை கர்மாக்களும் தொலைந்து, அந்த வாசனையோடு தொலைந்து, அந்த கர்மாக்கள் எல்லாம் வாசனையோடு தொலைந்து, நாம் எப்படி ஒரு ஒரு வெயிலில், நன்னா வெயிலில் போய் காஞ்சி அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு தீர்த்தமாடினா எப்படி இருக்கும்? இந்த குளிர்ந்த நீரில் தீர்த்தமாடினா எப்படி இருக்கும்? அதை போல அனாதிகாலமாக அனாதிகாலமாக நாம் இந்த சம்சாரமாகிற இந்த சக்கரத்திலே சுழன்று 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 இப்படி இளைத்து போயிருந்த நாம் சுவாமியினுடைய அந்த கருணை மழையிலே நனைந்தோம். அதனாலே நாம் எல்லா கர்மாக்களையும் தீரப்பெற்று இப்படி இளைப்பாறினோம் என்பதனாலே அந்த அவருடைய அந்த குணங்களிலே ஆழங்கால் படும்படியாக இருக்கிறது. ஆக முதல்ல ஈர்க்கப்படுறோம். அந்த செவ்வை நிறத்தாலே, திருக்கண்களுடைய அந்த சாமரை ஒத்த அந்த திருக்கண்களுடைய செவ்வை நிறத்தாலே நம்ம அதில் முதல்ல ஈர்க்கப்படுறோம். அதுக்கப்புறம் அதில் நெருங்குகிறோம். அவரை ஈர்க்கப்பட்டு அவரிடத்துல நெருங்குகிறோம் அந்த குளிர்ச்சியாலே. அதுக்கப்புறம் அவருடைய கருணை என்கிற அந்த மழையாலே முழுவதுமாக நனைக்கப்பட்டு அதிலேயே ஆழங்கால் பட்டு போகிறோம். இது சுவாமியினுடைய திருக்கண்களுக்குடான விசேஷம். இப்படி தாமரையை ஒத்த திருக்கண்களை உடையவரே எம்பெருமானாரே என்று விழிக்கிறார். இது இரண்டாவது திருநாமத்துக்கு உண்டான வைபவம். மேலே மூன்றாவது திருநாமம் யதீந்திர என்பது மூன்றாவது திருநாமம். யதீந்திரர், யதி அப்படின்னா சந்நியாசி, துர்யாசிரமத்தை ஸ்வீகரித்தவர். துர்யாசிரமம் நாலாவது ஆசிரமம். பிரம்மச்சாரிய, கிரகஸ்த இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது தூர்யாசிரமம்னா நாலாவது ஆசிரமம், பிரம்மச்சரிய, கிரகஸ்தாசிரம, வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசிரமம் அப்படின்னு நாலாவது ஆசிரமம். அதில் நாலாவது கடைசியான ஆசிரமம் தான் சந்நியாசாசிரமம், துர்யாசிரமம்னு சொல்கிறது. இப்போ இந்த நாலாவது ஆசிரமமான இந்த சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்தவர் சுவாமி யதின்னு சொல்கிறோம். அப்படின்னா சுவாமியும் கூட கிரகஸ்தாசிரமத்தில் எழுந்தருளிந்தவர் தான், ஆனாலும் சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்தார் அப்படின்னு சரித்திரம் நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப விரிவாக நம்ம போக வேண்டாம். அதில் சுருக்கமாக அப்படின்னு தெரிவிச்சிடுறேன். பெருமானாருடைய திருத்தேவியார் அவரும் கூட ஆச்சார அனுஷ்டானமான ஒரு குலத்தில் வந்தவர் தான், தஞ்சம்மாள் என்பவர். அப்படி இருந்தவர் தான். ஆனாலும் கூட சாமானிய சாஸ்திரங்களிலே அதீத நாட்டம் கொண்டவரை ஆகியாலே விசேஷ சாஸ்திரத்தினுடைய அந்த ஒரு உயர்த்தி தெரியாமல் இருந்தார். அதனால் 3 தரம் அபச்சாரப்பட்டார் பாகவதர்களிடத்தில். அதில் முதல்ல திருக்கச்சி நம்பி இடத்துல அபச்சாரப்பட்டார். அடுத்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தானும் திருக்கச்சி நம்பி இடத்துல இது சொல்லித்தான் ஆகணும், சில நேரம் அதிகமாகணும்னு பார்த்தா விஷயங்களை சொல்லாமல் அந்த விஷயத்துக்கு போக முடியாது. அதில் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதில் திருக்கச்சி நம்பி இடத்துல
அதீதமான அன்பு உடையவர் சுவாமி. அவரிடத்துல அவரே ஆச்சாரியனை வரிக்கணும்னு கூட சுவாமி திருவுள்ளப்பட்டார். அது திருக்கச்சி நம்பிகள் மறுத்து விட்டார். அதுக்கப்புறம் சரி அதுதான் மறுத்துவிட்டாரே, தேவருடைய சேஷ பிரசாதமாவது அடியனுக்கு பிரசாதிக்கணும், அதனால் தேவரில் அடியனுடைய திருமாலிக்கு எழுந்தருளி பிரசாதப்பட்டு அந்த சேஷ பிரசாதத்தை அடியன் பிரசாதப்படணும், இதுக்கு தேவரில் ஒத்துக்கணும்னு சொல்லவே போல மறுத்து பார்த்தார். அப்புறம் எம்பெருமானார் விடுறதா இல்லை, சரி வரேன்னு சொல்லி ஒத்துண்டார். அப்படி ஒத்துண்டவுடனே ஒரு நாள் திருக்கச்சி நம்பி அந்த சொன்ன நாளைக்கு எம்பெருமானார் அழைத்த நாளைக்கு எழுந்தருள்றார். அப்படின்னு எழுந்தருளும் பொழுது கொஞ்சம் நேரம் ஆயிடுது, கைங்கரியத்தில் நேரமானதுனால அந்த சொன்ன நேரத்துக்கு வரலை. உடனே எம்பெருமானாருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, ஒருவேளை மறந்துட்டாரோன்னு தான் இந்த பக்கமாக போய் பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போக அவர் கைங்கரியத்தை முடிச்சுட்டு அந்த பக்கமாக அந்த வாசல் வழியாக பின்வாசல் வழியாக எம்பெருமானார் திருமாலிக்கு எழுந்துள்ளிட்டார். எழுந்தருள்னா எம்பெருமானார் இல்லை சொன்னா, வந்து பார்த்தா அவங்க சொன்னா இல்லை சுவாமி எங்கே வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டா. உடனே சரி நீங்கள் பிரசாதம் பண்ணுறதுக்கு தான் அழைச்சார், அதில் நீங்கள் பிரசாதத்தை சாயுங்கோ, நான் கைங்கரியத்துக்காக போகணும், அவசரமாக போக வேண்டியிருக்குன்னு சொல்ல உடனே தஞ்சம்மாள் தானும் அந்த பிரசாதம் சாய்ச்சால். இப்போ பிரசாதம் சாய்க்கும் என்ன பண்ணிட்டான்னா வெளியே உட்காந்து வச்சு பண்ணிட்டான். திண்ணையிலே உட்காந்து வச்சு மற்றவர்களுக்கு எப்படி மற்ற வர்ணத்தை வருது சுவாமி 3வது வர்ணத்தில் அவதரித்தவர்னு சரித்திரம். அது எதுக்காக சொல்லணும்னா அந்த அம்மா சாமானிய சாஸ்திரத்தில் ஒன்றியவளாக இருந்தா, அதனால் அது சாமானிய தர்மத்தின்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டா அந்த அம்மா. அதனால் அந்த திருத்தேவியார் அப்படி பண்ணார்கள். அதில் அங்கேயே வெளியே உட்காந்து வச்சு பிரசாதத்தை சாய்ச்சி தானும் அந்த இலையை அவரே எடுக்க சொல்லி அவரே எடுத்து போய் அந்த இலையை இந்த பிரசாதம் பண்ண இலையை எடுத்து போய் போட சொல்லிவிட்டு தானும் என்ன பண்ண திருக்கச்சி நம்பி சரின்னு கிளம்பிட்டார். பிரசாதத்தை கிளம்பி திரும்பவும் சன்னதிக்கு எழுந்துள்ளிட்டார். உடனே இந்த தஞ்சம்மா என்ன பண்ணால் அந்த இடத்த சுத்தி பண்ணிவிட்டு தானும் தீர்த்தம் ஆடிட்டு தயாராக இருந்தான். இந்த பெருமானார் வந்தார். பார்த்தா தீர்த்தம் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தார். என்ன ஆச்சு, என்ன ஏன் தீர்த்தம் ஆடினேன், என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னா சொன்னால் சரித்திரம்னு சொன்னால் அது நடந்தது. திருக்கச்சி நம்பி எழுந்திருந்தார். அவர் பிரசாதம் சாச்சு பிரசாதப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தி பண்ணதுனால தீர்த்தம் ஆடினமே, அதுக்காக தீர்த்தம் ஆட்டேன்னு சொன்னான். ஐயோ, ஒரு பரம பாகவதர் இடத்துல இப்படி அபச்சாரப்பட்டியே, அவரை உள்ளன அழித்து பிரசாதம் சாய்ச்சிருக்கணும். அவருடைய சேஷ பிரசாதத்தை அதை இப்போ ஸ்வீகரிக்கிறதுக்கு தானே இத்தனை நாள் இயங்கிட்டு இருந்தேன், அந்த வாய்ப்பையும் இப்படி கெடுத்துட்டியே அப்படின்னு கோவிச்சுண்டார். அது ஒரு தரம் ஆச்சு. 2வது தரம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன பண்ணார், வந்து வாசலில் நின்று ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது பிரசாதம் இருந்தால் சாய்ங்கோ, பிரசாதம் இருந்தால் கொடுங்கோன்னு கேட்க தஞ்சம்மாள் என்ன பண்ணான்னா ஒன்றுமே இல்லை, ஐயோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா. பெருமானார் கேட்டார், ஏதாவது இருந்தால் பாருன்னு. இல்லை ஒன்றுமே இல்லைன்னு விட்டா. சரி, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் போயிட்டார். உடனே தஞ்சம்மாள் ஏதோ கைங்கரியம் பண்ணுறதுக்காக பின்னாடி பழக்கடை பக்கம் போனால், இன்னும் எம்பெருமான் நேரம் மடப்பள்ளிக்கு போனாக்கா அங்கே பழைய சாதம் இருந்தது, நல்ல சமிருத்தியாக இருந்தது. பழைய சாதம் பெரிய கிண்ணத்தில் நிறைய இருந்தது, சமிருத்தியாக இருந்தது. உடனே தஞ்சம்மாளை கூப்பிட்டு கேட்டார், ஏன் இப்படி பண்ணி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து பசிக்கிறதுன்னு கேட்டார், நீ இருக்கும் பொழுதே இல்லைன்னு சொல்லிட்டியே அப்படின்னு. அந்த இடத்துல அவருக்கு கோபம் வந்தது. இது 2வது இடம். 3வது இடத்துல தான் பெரிய நம்பிகளுடைய திருத்தேவியார் இடத்துல அபச்சாரப்பட்டாள் அப்படின்னு சரித்திரம். பெரியதேவியருடைய திருத்தேவியார் இடத்துல பெரிய நம்பி தானும் ஆலவந்தாருடைய காலத்திற்கு பிறகு அவர் திருநாட்டுக்கு எழுந்தருள்ள பிறகு எம்பெருமானாரை அழைத்து கொண்டு வரணும்னு எல்லோரும் பிரார்த்திக்க பெரிய நம்பி எழுந்தருள்றார். அப்படி எழுந்தருளும் போது சுவாமி தானும் பெரிய கோயிலுக்கு எழுந்தருளும் பொழுது 2 பேரும் மதுராந்தகத்தில் சந்தித்தார்கள். அப்போ ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு சுவாமி விழுந்து சேவித்தார். உடனே எல்லாத்தையும் கேள்விப்பட்டார். அப்பொழுது பெரிய நம்பிகளுக்கு அந்த எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார் பெரிய நம்பி இடத்துல, இது மாதிரி அடியனுக்கு இந்த இந்த சம்ஸ்காரத்தை பண்ணி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க, அங்கேயே இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய் பண்ணலாமே, இல்லை இங்கேயே பண்ணணும்னு பிரார்த்திக்க, அங்கேயே சுவாமிக்கு பெரிய நம்பிகள் பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணார். அப்படி பண்ணினார்னு சரித்திரம். அங்கே அந்த இடமும் கூட மதுராந்தகத்தில் இன்னைக்கு சேவிக்க பெறலாம். மகிழ மரத்தினுடைய அடியில் அமர்ந்து கொண்டு பண்ணினார்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய கோயிலுக்கு போகணும்னு சொல்ல, இல்லை தேவரீர் கொஞ்ச நாள் இங்கே எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் கோயிலுக்கு அழைத்து சென்று தன்னுடைய திருமாளிகளையே அவருக்கு மேலே வசதி பண்ணி கொடுத்து ஆச்சாரியை தன்னுடைய திருமாளியில் தங்க வைத்து கொண்டார். அப்படி தங்க வச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ இவர்கள் 2 பேருமா வெளியே, அதாவது எம்பெருமானார் வெளியே சன்னதிக்கு எங்கேயோ கைங்கரியமாக எழுந்தொள் இருக்க, பெரிய நம்பி மேலே தானும் அந்த அர்த்த விசேஷத்தில் மூழ்கியிருக்கிறார்.
அப்போ இந்த பெரிய நம்பியினுடைய திருத்தேவியார் இந்த கிணறு இருக்குது, கிணத்துல வாளியை விட்டு தண்ணி சேர்ந்தணும். தண்ணி சேர்ந்தும் பொழுது அப்போ அந்த பக்கமாக எம்பெருமானாருடைய திருத்தேவியாரும் கூட தண்ணியை சேர்ந்துறான். அந்த கிணத்துலேருந்து வாளியிலேருந்து எடுத்து தண்ணி சேர்ந்தும் பொழுது அந்த ரெண்டும் அந்த 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 பாத்திரமானது இவருடைய பாத்திரத்தில் பட்டுன்னு சரித்திரம் சொல்லப்படுறது. அதனால் ஏதோ ஒரு மனஸ்தாபம் அந்த திருத்தேவியாரை கொஞ்சம் கடுமையாக பேசிட்டார் எம்பெருமானாருடைய திருத்தேவியார். உடனே அந்த பெரிய நம்பியினுடைய திருத்தேவியார் பெரிய நம்பியினுடைய தெரிவித்தால், உடனே பெரிய நம்பி சொன்னார், இது வந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாது, அதனால் நாம் எளியாழ்வாருக்கு எம்பெருமானாருக்கு சுமையாக இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பி போயிடலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். இது சொல்லவே இல்லை, எம்பெருமானார் இடத்துல புகாரும் பண்ணலை, சொல்லவும் இல்லை, வாட்டு கிளம்பி போயிட்டார். பெரிய கோயிலுக்கு கிளம்பி போயிட்டார். வந்தவுடனே எம்பெருமானார் பார்த்தா எங்கேயுமே பெரிய நம்பியை காணோம். எங்கேன்னு கேட்டார், ஒன்றும் தெரியலை. அப்புறமா தன்னுடைய திருத்தேவியார் கேட்டார், எங்கே அவர்கள், என்ன ஆச்சுன்னு கேட்டார். இது மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டான். சொன்ன உடனே மிக கோபம் வந்துட்டு சுவாமிக்கு, இப்படி நீ தொடர்ந்து அபச்சாரப்படுறாய், எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர் இடத்துல பாகவதர் இடத்துல நீ தொடர்ந்து இப்படி அபச்சாரப்படுறா, இனிமே உமக்கு நமக்கும் பொருந்தாது என்பதாக நீ உம்முடைய வீட்டுக்கு போகலாம் என்பதாக சுவாமி தானும் அவருக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் அந்த வீட்டிலேயே அவர்களுடைய வீட்டிலேயே விட்டுட்டு வந்தார். அதுக்கு மேலே தானும் அனந்த சரசிலே, பெருமாள் கோயில் அனந்த சரசிலே தீர்த்தமாடி நேர பேரருளாளன்ட்ட சென்றார். அப்பா, இது போதும், இனி இந்த சம்சாரம் வேண்டாம், இனி உன்னுடைய கைங்கரியத்திலே தொடர்ந்து இருக்க விரும்புகிறேன், அதற்காக சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரிக்க விரும்புகிறேன், தேவரீர்தான் இந்த காஷாயத்தின் திருதண்டத்தையும் நமக்கு பிரசாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, உடனே வரதனும் கூட அர்ச்சகமுகேன் ஆவேசித்து உடனே அந்த காஷாயத்தின் திருதண்டத்தையும் எம்பெருமானாருக்கு அளித்து, இனி நீர் இருக்கும் நாள் பரியந்தம் இந்த சந்நியாசாசிரமத்தையை ஸ்வீகரித்து இதிலேயே இரும் என்பதாக தெரிவித்து ஹே தீந்திரரே அப்படின்னு அழைத்தார். அந்த பட்டத்தை, அந்த திருநாமத்தை வரதனே, காஞ்சி வரதனே அந்த திருநாமத்தை அளித்தான் கூட சரித்திரம் சொல்லப்படுறது. அப்படி யதிகளுக்கு அதுதான் சுவாமி சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்த நாளுடைய பின்னணி, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்படி இந்த யதியாக எழுந்தருள் இருந்தவர் யதியாக இருந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதனுடைய பின்னணியும் கூட இதனால தான் நிகழ்ந்துன்றது ஒரு சரித்திரம் இருக்கிறதுனால அதையும் கூட கொஞ்சம் அனுபவிப்போன்றதுக்காக தெரிவித்தேன். யதியாக 4வது ஆசிரமத்தை ஸ்வீகரித்து தானும் எம்பெருமானார் எழுந்தருள் இருந்தார். இப்படி யதியாக இருந்தது மட்டுமல்ல, யதிகள்னாக்கா இந்திரியங்களை அடக்கியவர்கள், உள்ளிந்திரியமான மனசையும் வெளியிந்திரியமான பஞ்சேந்திரியங்களையும் நன்றாக அடக்க தெரிந்தவர்கள், அடக்கியவர்கள் தான் யதிகளாக இருக்க முடியும். சுவாமி தான் அடக்கியவர் என்பது பெருமை அல்ல, தன்னை அடைந்தவர்களுடைய இந்திரியங்களை அடக்கியவர் என்பது சாமர்த்தியம் தான் சுவாமிக்கு உண்டு. தான் அடக்கினது பெரிய விஷயமே இல்லை. அவர் திருவனந்தாழ்வான் நித்தியசூரிகள தலைவர், நிச்சயமாக அவருக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் தன்னை ஆசிரித்த இந்த பூலோகவாசிகள், இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள், இந்த சரீரத்தோடு அழுக்குடம்போடு இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள் ஆசிரித்தவர்களுடைய அந்த இந்திரியங்களும் கூட அடக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் சுவாமி என்பதுதான் சுவாமிக்கு உண்டான பெருமை. ஆனால் இந்திரன் அப்படின்னா தலைவன், அதனால் யதீந்திரன்னா யதிகளுக்கெல்லாம் தலைவர் என்பது இந்த திருநாமத்துக்கு உண்டான வைபவம். அதனால் யதிகளுக்கெல்லாம் தலைவர்னா இந்திரியங்களை அடக்கியவர்களுக்கெல்லாம் தான் தலைவராக இருந்தார். தான் இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவர் மட்டுமல்ல, தன்னை அடைந்த யதிகளுக்கும் கூட, தன்னை அடைந்தவர்களுக்கும் கூட இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சமர்த்தராக இருந்தார். எக்காலத்திலும் அவர்கள் திரியும் அந்த இந்திரிய சுகத்திலே ஈடுபடாதபடிக்கு அவர்களை தன் வசத்திலே வைத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தை உடையவர் சுவாமி எம்பெருமானார். அதனால யதிகளுக்கெல்லாம் தலைவராக எழுந்துருளிருப்பவராகையாலே யதீந்திரர் என்பது இது 3வது திருநாமம். இனி 4வது திருநாமம் கருணாகரஹா, கருணாகரன் அப்படின்னு திருநாமம். கருணாகரன்றது எம்பெருமானுக்கு திருநாமம். இப்போ நாம் பார்த்தோமே மதுராந்தகத்தில் அவருக்கு திருநாமமே கருணாகரன் தான் திருநாமம். அதனால் கருணாகரன்றது எம்பெருமான் திருநாமம், அதைத்தான் எம்பெருமானாருக்கும் திருநாமம். அவர் வேறில்லை இவர் வேறில்லைன்னு பார்க்கும்பொழுது அந்த திருநாமமும் அதைத்தான் இருக்க வேணும். குணங்கள் ஒத்து இருக்கும் பொழுது திருநாமம் அதைத்தான் இருக்கணும். அதனால் கருணாகரன்னு சொல்லும் பொழுது அது என்ன குறிக்கிறதுன்னு சொன்னால், கருணை என்பதுனா தயா, அனுகம்பா, கிருபா அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் கருணை, சம்ஸ்கிருதத்தில் இது கிருபா அப்படின்னு சொல்கிறோம். கிருபா, தயா, அனுகம்பா இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே
அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதில் கிருபைன்றது சம்ஸ்கிருத சப்தம், தமிழில் கருணைன்னு சொல்கிறோம். இந்த கருணை கருணாகரன், கருண ஆகரன் அப்படின்னா, ஆகரன்னா வடிவை உடையவன், ஆகரம் அப்படின்னா வடிவு. இப்போ கருணையே வடிவெடுத்தவன் அப்படின்றத திருநாமத்தின் இந்த திருநாமம். கருணையே வடிவெடுத்தவர் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். கருணையே வடிவெடுத்தவர் அப்படின்றதுனால என்ன காட்டப்பட்டதுன்னா, அந்த கருணை என்றது பிராதான்யமாக இருக்கும். அவர் கருணையே வடிவெடுத்தவர்னா என்ன அர்த்தம் காது? கருணை என்பது பிராதான்யமாக முழுவதுமாக அதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகிறது இல்லையா? கருணையே வடிவானவர்னு சொன்ன என்ன அர்த்தமாகும்? ஆனால் அந்த கருணை என்பது முழுவதுமாக, மற்ற குணங்களை காட்டிலும் கருணை என்பது முழுவதுமாக இருக்கிறது. அது இந்த கருணை என்பது எல்லை இல்லாமல் பாய்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். முழுவதுமாக இருக்கிறது, எல்லை இல்லாமல் பாயும். கருணை என்பது எம்பெருமானுடைய கருணைக்கு கூட ஒரு அளவு உண்டு. என்ன அளவு உண்டு? இல்லையே, எம்பெருமான் கருணைக்கு அளவே இல்லைன்னு தானே சொல்கிறோம்னா, இல்லை, எம்பெருமானுடைய கருணைக்கு கூட ஒரு அளவு உண்டு. ஏன்னா சுவாதந்திரியம்னு ஒன்று வந்துட்டா அதுக்கு மேலே அந்த கருணையானது மேலே போக முடியாது, தட்டுப்பட்டு கீழே தான் விடணும். அதுக்கு மேலே போக முடியாது. கருணை தன்னுடைய சுவாதந்திரியத்தால் ஒரு முடிவை எம்பெருமான் எடுத்தது தான். அதுக்கு மேலே கருணை போக முடியாது. அது தட்டுப்பட்டு மட்டுப்பட்டு தான் கிடக்கணும். அதனால் எம்பெருமானுடைய கருணைக்கு கூட ஒரு எல்லை உண்டு. எம்பெருமானுடைய கருணைக்கு அளவில்லை. அவர் இதை இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த கருணையினால்தான் நம்மளை ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்மை கிட்ட சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். அதில் உண்மை, வாஸ்தவம். ஆனால் ஒப்புமைன்னு பார்க்கும்போது சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கு. ஒரு ஒப்புமைன்னு பார்க்கும் பொழுது எம்பெருமானாருடைய கருணைக்கும் எம்பெருமானுடைய கருணைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும் பொழுது இதுதான் வித்தியாசம். எம்பெருமானுடைய கருணைன்றது மட்டுப்பட்டு கிடக்கும், சுவாதந்திரியம் என்கிற அந்த எல்லைக்கு உட்பட்டு கிடக்கும். எம்பெருமானார் கருணைக்கு அந்த எல்லை இல்லை. ஏன்னா அவருக்கு சுவாதந்திரியமே கிடையாது, அவர் சுதந்திரன் இல்லையே. அதனாலே எம்பெருமானாருடைய கருணை மட்டில்லாமல், எல்லை இல்லாமல் இருக்கும். எத்தனை தன்னியர்களானாலும், எத்தனை தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், எத்தனை மிக மோசமான நிலையில அதிக்ரூரமான பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் கூட அரவணைத்து அவர்களையும் கூட ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அமர வைக்கக்கூடியதான பெருமை எம்பெருமானாருடைய கருணைக்கு உண்டு. அதனால கருணையே வடிவெடுத்தவர்னு சொன்னா, கருணை முழுவதுமாக உடையவர். முழுவதுமாக உடையவர்னு சொன்னா அதனுடைய லட்சணம் பூர்த்தியிலே உடையவர். அது அந்த கருணையானது எல்லை இல்லாமல் அது பாயும்படியான அந்த பெருமையை உடையவர் அர்த்தம் இங்க உச்சிதமாகும். அந்த அர்த்தத்தை தான் இங்க கொள்ள வேண்டும். கருணாகரன் அப்படின்னு சொன்னா கருணையை ஆகாரமாக உடையவன், கருணையை வடிவாக உடையவன் அர்த்தமாகும். அந்த வடிவமாக உடையவன் சொன்னாலே அது முழுமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம்னா லட்சண பூர்த்தியில் இருக்குன்னு அர்த்தம். லட்சண பூர்த்தியில் இருக்க அர்த்தம்னா என்ன அப்படின்னா, அந்த கருணை எல்லை இல்லாமல் எல்லோரையும் தன் வசப்படுத்தி கொண்டு தன் அரவணைப்பிலே கொள்ளக்கூடியதானது. எத்தனை தாழ்ந்தவர்கள் தண்ணீர்களானாலும், எத்தனை மிகவும் மோசமான நிலையில் இருப்பவர்களானாலும் அவர்களையும் கூட ஆதரிக்கக்கூடியது, அவர்களையும் கூட கைதூக்கி விடக்கூடியது எம்பெருமானாருடைய கருணை. அதனால இதுக்கு எல்லையே கிடையாது. எவ்வளோ தாழ்ந்தாலும் தானே கீழே தாழ்ந்து போகும். ஒருத்தர் எவ்வளோ தாழ்ந்து கிடந்தாலும் அவருக்கு கீழே போகும். இன்னும் கொஞ்சம் அவர் தாழ்ந்தா இன்னும் கொஞ்சம் கீழே போகும். இன்னும் தாழ்ந்தா இன்னும் கொஞ்சம் கீழே போகும். அதனால இப்படி போயிட்டே இருக்குமே ஒழிய ஒரு நாள் இதுக்கு தட்டுப்பாடே கிடையாது, எல்லையே கிடையாது. எம்பெருமானுடைய கருணை என்ன ஆகும்னா, கொஞ்சம் அப்படி தாழ்ந்து போனாக்கா அவர் கொஞ்சம் தாழ்ந்து பார்ப்பார். அடுத்து தாழ்ந்து போனோன்னாக்கா, அப்படியா நீ தாழ்ந்து போகணும்னு விரும்புகிற, சரி தாழ்ந்தே போயிட்டு அப்படியே இருந்துட்டு வாயேன், நான் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவேன். அவருக்கு பந்தம் மோட்சம் ரெண்டுமே இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் அதில் இசையாமல் இருந்தால், சரி நீ பந்தத்தில் தான் இருக்கணும்னு விரும்புகிற, இருந்துட்டு வா சௌக்கியமா, நான் பார்த்துக்கிறேன், பொறுமையாக உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி பந்தத்தில் தள்ளி விட்டுருவார். எம்பெருமானார் அதற்கால் இல்லை. அவர் மோட்சத்துக்கு மாத்திரமே ஹேத்து, பந்தத்திற்கு ஹேத்து இல்லை. ஆகையாலே அப்போ காரணம் என்னன்னா சுவாதந்திரியம் இல்லைன்னு அர்த்தம். அவனை எம்பெருமானுக்கு சுவாதந்திரம் இருக்கிறது தவறானா? தவறு இல்லை. எம்பெருமானுக்கு சுவாதந்திரம் இருந்துதான் ஆகணும். அப்போ தான் அவர் எம்பெருமான் சர்வேஸ்வரன். என்ன சுவாமி, அப்போ சுவாதந்திரம் இருந்தால் அப்போ கருணை மட்டுப்படுறதுன்னா அதுக்கு தான் எம்பெருமானாராக இருக்கார் இல்லையா? இப்போ ஒரு விஷயத்தை நாம் நேரடியாக பண்ண முடியல, மறைமுகமாக யாரையா வச்சு பண்ணிடுறோமா இல்லையா? மறைமுகமாக இன்னொருத்தரை வச்சு பண்ணுறோம், நாமளே இன்னொரு விதத்தில் போய் பண்ணுறோம், எப்படியே பண்ணுறோமே லௌகிகத்தில் பார்க்கமே. அதை போலவே எம்பெருமான் தான் நேரடியாக சுவாதந்திரம் இருக்கிறதுனால நேரடியாக பண்ண முடியல. அதனாலே தானே ஆச்சாரியனாக சுவாதந்திரத்தை விடுத்து கருணையே வடிவெடுத்தவனாக எம்பெருமானாராக அவதரித்தார். இப்போ பொருந்துமா இல்லையா? அவரே இவர்ன்றது பொருந்தும்.
அதனாலே இங்கே ஒப்புமைன்னு பார்க்கும்போது 2 பேரும் ஒப்பிட்டு தான் ஆகணும், சொல்லித்தான் ஆக வேணும். இது பெரியோர்கள் தெரிவித்திருக்கிறார். அதனால இது உண்மையும் கூட, இதில் ஒன்றும் இந்த மறைக்க வேண்டிய விஷயமே இல்லை. இதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அல்ல இந்த நிலையில கருணையே ஆகாரமாக வடிவமாக கொண்டவர் சுவாமி எம்பெருமானார் என்பதனாலே கருணாகரன் என்கிற திருநாமம் சுவாமிக்கு இன்னும் மிக பொருத்தமாக அமையும். ஏன்னா எம்பெருமானாருடைய கருணைக்கு அந்த தட்டுப்பாடு இல்லை, அந்த எல்லை இல்லை. அது எத்தனை ஏனும் கீழே 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 இன்னும் பாய்ந்து பாய்ந்து அத்தனை பேரையும் தான் உஜ்ஜீவிக்கும் என்கிற அந்த நிலை. அமுதனார் இதை நிறைய பாசுரங்கள்ல அனுசந்தானம் பண்ணியிருக்கிறார். இந்த கருணைக்கு கருணையையும் அந்த வள்ளல் தன்மையும் பாசுரத்துக்கு பாசுரம் அதை கொண்டாடுகிறார் திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியில. அப்படிப்பட்டதான கருணை எம்பெருமானாருடைய கருணை, அதைத்தான் தான் பாசுரத்தில் தெரிவித்தார். காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு என்ன தித்திக்குமே தித்திக்குமே காரே கருணை ராமானுஜா. அங்க அற்புதமா வெளிப்படுத்துறார் திருவங்கத்தமனார். உன்னுடைய இந்த அருளினுடைய தன்மையை யாரால பேச முடியும், யாரால உணர முடியும்? அதனுடைய ஆழம் ஒருத்தராலும் அளவிட முடியாதது. அது போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். எத்தனை தாழ்ந்தவன், அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். இப்படி அல்லல்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக, ஆலயமாக, அபராத சக்கரவர்த்தியாக, அபராதங்களுக்கெல்லாம் ஆலயமாக, அத்தனை குரூர கர்மங்களையும் ஒன்றுவிடாமல் செய்தவனாக, அதை ஒவ்வொன்றையும் முழுவதுமாக அந்த 100% செய்தவனாக, இப்படிப்பட்டவனாக எல்லோராலும் கைவிடப்பட்டவனாயிருந்த அடியேனையும் கூட தேவரீர் கை கொண்டீரே. கை கொண்டு குப்பையில கிடந்த அடியேனை ஒரு கோபுரத்தின் உச்சியில உட்கார வைத்தீரே சுவாமின்னு. இது யாரால முடியும்? தேவருடைய கருணைக்கு மாத்திரமே இது சாத்தியம், வேறு ஒருவருக்கும் சாத்தியம் இல்லை என்பதை திருவரங்கத்தமுதனார் அங்கே தெரிவித்தார். பெரிய ஜெயரும் கூட ஆர்த்தியில தென்னரங்கர் தமக்காமோ தேவியர் கட்காமோ சேனையர்கோன் முதலான சூரியர் கட்காமோ மன்னிய சீர்மாறன் அருள் மாறி தமக்காமோ மத்துமுள்ள தேசிகர்கள் தங்களுக்கு மாமோ என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும் எதிராஜா எதிராஜா உனக்கன்னியான் ஒருவர்க்கு ஆகேன் உன்னுடைய அருளாலே ருச்சி தன்னையும் உண்டாக்கி ஒளி விசும்பில் அடியேனை ஒரு படுத்து விரைந்தே என்பதாக அனுசந்தானம். அல்ல என்னுடைய விடை பொறுக்க யாவருக்கு முடியும் எதிராஜா உனக்கண்ணி யான் ஒருவர்க்கு ஆகேன் என்பதை தெள்ளத் தெளிவாக பெரியஜீயரும் கூட அங்கே காட்டி கொடுத்தார். அல்ல எம்பெருமானாருடைய கருணைக்கு நிகர் வேறு ஒன்று இல்லை. அந்த கருணையினுடைய அளவு ஆழம் யாராலும் அளவிட முடியாதது. அதனுடைய பெருமையை ஒரு நாளும் ஒருத்தராலும் அளவிட முடியாது. அதனால் எத்தனை தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் இன்னும் கூட அது கீழே போகும், அவர்களையும் கூட உஜ்ஜீவித்தே தீரும். அப்படிப்பட்டதான கருணை எம்பெருமானாருடைய கருணை. அந்த கருணையினால்தான் நாம் இன்றைக்கு பிழைத்து போயிருக்கிறோம். ஒரு தகுதியும் இல்லாத நமக்கும் கூட எம்பெருமானாருடைய இந்த சம்பந்தம் கிடைத்ததென்றால் காரணம் எம்பெருமானாருடைய கருணை.
அது நம் மீது இடி விழுந்தா போலே விழுந்திருக்கிறது. நாம் இதற்காக எதையும் பிரார்த்திக்கவில்லை, தவம் செய்யவில்லை, இதற்காக எந்த ஒரு பொருளும் செலவு செய்யவில்லை, இதற்காக பொழுது செலவு செய்யவில்லை, இதற்காக நாம் ஏங்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் எம்பெருமானாருடைய கருணை நம் மீது இடி விழுந்தா போலே விழுந்து தகுதி இல்லாத நமக்கும் கூட இந்த சம்பந்தமாகிற இந்த எம்பெருமானார் சம்பந்தம் என்கிற மகாபாகியம் நமக்கு கிடைக்கப்பெற்றதே. இது எத்தனை பேர் கருணை! எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற நமக்கு இந்த அண்டச்சராச்சரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் எதில் ஒரு மூலையில ஒரு புள்ளியாக கூட இருக்க முடியாது. இந்த அண்டத்தை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நம்மையும் தேடி வந்து இந்த கருணை நம் தலை மீது விழுந்திருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட கருணை, எப்பேற்பட்ட கருணை! ஆனால் இந்த கருணைக்கு ஈடு உண்டா? தகுதி இல்லாத நம்மையும் கூட அரவணைத்து ஆட்கொண்டு அந்த திருவடி சம்பந்தத்தாலே நமக்கு ஞானபக்தி வைராக்கிய அனுஷ்டானங்களை ஊட்டியே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த ஞானபக்தி வைராக்கிய அனுஷ்டானங்களை இருக்கும் நாளிலே எப்படியாவது ஊட்டி இந்த ஆத்மாக்கள் பாழாகக்கூடாது, தடுமாறக்கூடாது, தட்டுமாறக்கூடாது, தவறி போகக்கூடாது என்பதற்காக தேடி துரத்தி பிடித்து இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நமக்கு உபகரித்து நம்மை இருக்கும் இருப்பிலே இருக்க வைக்கிறாரே. எத்தனை கருணை, எத்தனை கருணை, எத்தனை கருணை! இதற்கெல்லாம் அடி என்ன? எம்பெருமானாருடைய அத்தனை குணங்களுக்கும் தாயாக இருப்பது கருணை என்கிற குணம்தான். அந்த கருணை தான் பிராதான்யம். அந்த கருணை எல்லை இல்லாதது, அளவில்லாதது, அதனுடைய ஆழத்தை ஒருவராலும் அளவிட முடியாது. அப்படிப்பட்டதான கருணை எம்பெருமானாருடைய கருணை என்பதினாலே கருணாகரன், கருணையே வடிவெடுத்தவர், கருணை கடலாயிருப்பவர். அதனாலே இந்த திருநாமம் எம்பெருமானாருடைய அந்த கருணையை, அந்த கருணையினுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அத்தாலே நாம் இந்த கருணையினால்தான் நாம் இன்றைக்கு பிழைத்து போயிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த கருணையை எப்போதும் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அவர் இட்ட வழக்காக அவர் சொன்னதை எல்லாம் நாம் செய்து கொண்டு சிரமேற்கொண்டு தாசன் அடியேன் ராமானுஜதாசன் என்பதற்கேற்ப நாம் வாழ வேண்டும். இது கருணாகரஹா என்கிற திருநாமத்தினுடைய வைபவம். அடுத்த திருநாமம் காந்திமத்யாத்மஜ என்று சுவாமிக்கு திருநாமம். காந்திமதி தேவியினுடைய திருக்குமாரரே அப்படின்னு விழி. காந்திமதி அம்மையாருக்கு குமாரராக அவதரித்தவர் அப்படின்னு திருநாமம். புதபுரியிலே கேசவ சோமாஜியார் என்பவருக்கும் காந்திமதி அம்மையாருக்கும் திருக்குமாரராக அவதரித்தவர். அதனால அவர்களுடைய திருக்குமாரரே என்று அவர்களுடைய பெருமையையும் கூட எம்பெருமானார் அவதரித்த அந்த விசேஷத்தாலே அவர்களும் கூட பெருமையோடு பேசப்படுபவர்கள். ஏன்னா எப்படி யசோதைக்கு பெருமையோ, யசோதை இடைச்சியாக இருந்தாலும் கூட தானும் கண்ணனெம்பெருமானை வளர்த்தவள் என்கிற பெருமை, தேவகியும் கூட கண்ணனெம்பெருமானை கர்ப்பத்திலே தரித்தவள் என்கிற பெருமை உடையவள். அதனால் அந்த பெருமை, அதனால் அவர்களுக்கும் கூட பெருமை ஆழ்வார்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறார்கள். அப்படி அதே மாதிரி கௌசல்யா மணிவயிறு வாய்த்தவளேன்னு கொண்டாடுறார்கள். அப்படின்னா அதுவும் ஒரு பெருமை. பெருமான் சர்வேஸ்வரனை தான் பிள்ளையாக பெறுவதும் தான் அந்த கர்ப்பத்திலேயே சுமப்பதும் எவ்வளோ பெரிய பெருமை! அப்படின்னா அவர்கள் எத்தனை பெருமை உடையவர்களாக இருந்தால் இது நடக்கும். ஏன்னா எம்பெருமான் யாரிடத்துல எந்த கர்ப்பத்தில் தான் பிறக்கணுன்றது முன்னாடியே முடிவு பண்ணிடுறான். இன்னாரிடத்துல இந்த கர்ப்பத்தில் தான் பிறக்கணும் என்பதாக முடிவு பண்ணுறான்றதுனாலே அந்தந்த கர்ப்பத்தில் அவரவர்களுக்கு அவதரிக்கிறான். அதுபோல் கண்ணனெம்பெருமான் தேவகியினுடைய கர்ப்பத்தில் வசுதேவர் தேவகிக்கு குமாரராக அவதரித்தான். அப்போல இங்கே எம்பெருமானார் தானும் கேசவ சோமயாஜியாருக்கும் காந்திமதி அம்மையாருக்குமாக திருக்குமாரராக அவதரித்தார். உயர்ந்ததான ஒரு குலம், ஆசூரி வம்சம் என்று பெருமையாக சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட அந்த ஆசூரி வம்சத்திலே தான் சுவாமி எம்பெருமானார் திருவவதாரம் பண்ணினார். அதனாலே காந்திமதி அம்மையாருடைய திருக்குமாரரே என்று இங்கே சுவாமியை கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பெருமையை உடையவள் காந்திமதி அம்மையார். பெருமானாரையே தன்னுடைய கர்ப்பத்திலே சுமக்க வேண்டும்படியான அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர். அந்த பாக்கியத்தை உடையவளாகையாலே அந்த அம்மையாருக்கும் கூட பெருமை உண்டு. அவர்களை பெற்றவர்களான அவர்களுக்கும் கூட பெருமை உண்டு. அந்த குலத்துக்கே பெருமை உண்டு. ஆசூரி என்கிற அந்த குலத்துக்கே பெருமை. அப்படிப்பட்டதான பெருமையை தேடித் தந்தவரே எம்பெருமானாரே என்று இங்கே காந்திமத்யாத்மஜா அப்படின்னு சுவாமியை அந்த திருநாமத்தை கொண்டு அழைக்கிறார்கள். அடுத்த திருநாமம் ஸ்ரீமான் அப்படின்னு திருநாமம் சுவாமிக்கு. ஸ்ரீமான் அப்படின்னா எப்போதும் ஸ்ரீயை உடையவர்,
என்ன ஸ்ரீ சுவாமிக்கு உண்டான ஸ்ரீ என்னன்னா கைங்கரிய ஸ்ரீ தான். வேற என்ன ஸ்ரீ? கைங்கரிய ஸ்ரீயை எப்போதும் உடையவன்றது தான் அவருக்கு உண்மையான பெருமை. எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பாத்திரபூதமானவர் எத்தாலே அப்படின்னா அந்த அப்பிரயோஜனமான கைங்கரியத்தாலே, ஒரு பிரயோஜனம் இல்லாத கைங்கரியத்தாலே அப்படின்னா அந்த ஆழ்வான் தெரிவித்தா போல யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ் தது இதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தியேன்னு ஆழ்வான் தெரிவித்தார். அல்ல, எம்பெருமானுடைய அந்த 2 திருவடி பொன்னை போன்றதான பாவனத்துவமும் போக்கியத்துவம் உடையதான அந்த 2 திருவடி தாமரைகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் புல்லுக்கு சமமாக நினைத்தவர் சுவாமி எம்பெருமானார் என்றது அங்கு அனுசந்தானம். அதனால அப்படிப்பட்ட பெருமையை உடையவர், அந்த கைங்கரிய ஸ்ரீயை உடையவர் ஆகையாலே எப்போதும் சர்வகால சர்வதேச சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைங்கரியங்களையும் மேல் விழுந்து செய்யக்கூடியவர், எப்போதும் விட்டு பிரியாத கைங்கரியத்தை செய்யக்கூடியவர். அதனால ஆழ்வார் தெரிவித்துள்ள சென்னால் குடையாம் நின்னால் மரவடியாம் இருந்தால் சிங்காசனமாம் இப்படின்னு தெரிவித்தாரு. அதுபோல அத்தனை கைங்கரியங்களும் ஒவ்வொரு நிலையிலும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் அவனுக்கு அத்தனை கைங்கரியமாகத்தான் இருப்பவர். அந்த விசேஷமானவர் அந்தரங்க கைங்கரியங்களிலே தலைவர், அத்தானி சேவகம் செய்பவர்களிலே தலைவர், நித்தியசூரிகளிலே தலைவர். இப்படிப்பட்டதான பெருமையுடையவர் நம் சுவாமி எம்பெருமானார். அந்த கைங்கரிய ஸ்ரீயை எப்போதும் விட்டு பிரியாதவர். அதுதான் அவருக்கு உண்டான விசேஷம். என்ன கைங்கரிய ஸ்ரீ சுவாமிக்குன்னாக்கா, பிராட்டியோடு கூடிய எம்பெருமானுடைய திருவடி நிலைகளாகவும் அந்த திருவடி நிலைகளை வர்த்திக்கிற ராஜஹம்சமாகவும் அந்த திருவடித்தாமரைகளுக்கு சர்வகால சர்வதேச சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைங்கரியங்களையும் மேல் விழுந்து செய்யக்கூடியவராகவும் உபயோகுதி நாயகராகவும் உத்தாரகத்துவ பரிபூர்த்தி உடையவராகவும் எல்லையில்லா சிஷி சமிருத்திய உடையவராகவும் எல்லையில்லா திருக்கல்யாண குணங்களை உடையவராகவும் இருக்கிற இந்த ஸ்ரீயை உடையவர் சுவாமி. இந்த ஸ்ரீயை எப்போதும் விட்டு பிரியாதவர். இது சுவாமிக்குண்டான ஸ்ரீ செல்வம். எப்போதும் உடையவராகையாலே ஸ்ரீமான் என்று சுவாமி தானும் அழைக்கப்படுகிறார், பிரியத்தோடு அழைக்கப்படுகிறார். இந்த கைங்கரிய ஸ்ரீயை எல்லோரும் பெற வேண்டும், எப்போதும் பெற வேண்டும். தான் பெற்றது மட்டுமல்ல, எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலவுலே சுவாமியினுடைய திருவவதாரமே. நம்மையெல்லாம் ஸ்ரீமான்களாக ஆக்குவதற்காகத்தான் இந்த திருவவதாரமே. அவர் ஸ்ரீமான் தான் என்றைக்குமே. ஆனால் ஸ்ரீமான் நாம கொண்டாடுறதுனுடைய உள்நோக்கம் என்னன்னா, நம்மையும் கூட ஸ்ரீமானாக ஆக்குகிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆசிரித்த, நம் எம்பெருமானார் திருவடிகளை ஆசிரித்த நம் ஒவ்வொருவரையுமே ஸ்ரீமான்களாக நித்திய கைங்கரியத்திலே நிரவதிகமான அந்த ஆனந்தமான அந்த கைங்கரியத்திலே ஈடுபடும்படியாக நம்மை ஸ்ரீமானாக ஆக்குகிறார் இல்லையா? அதனாலே அவர் ஸ்ரீமான். இதுதான் சுவாமிக்கு உண்டான பெருமை. அப்படிப்பட்ட பெருமையை உடையவரே ஸ்ரீமானே ஸ்ரீமான் என்று சுவாமியை கொண்டாடுகிறோம். அடுத்த திருநாமம் லீலாமானுஷ விக்கிரகா அப்படின்ற திருநாமம். லீலாமானுஷ விக்கிரக, விக்கிரகன்னா திருமேனி, லீலாமானுஷ திருமேனி. லீலாமானுஷம் அப்படின்னா இந்த லீலைக்கு தகுந்ததான மானுஷ திருமேனியை எடுத்து அவதரித்தவர். இந்த லீலாபூதிக்கு தகுந்தபடியாக நித்தியசூரியில தலைவராக திருவனந்தாழ்வானாக எழுந்தருளிருந்து அத்தனை கைங்கரியங்களையும் மேலுந்து செய்யக்கூடியவரான சுவாமி எம்பெருமானார் திருவனந்தாழ்வான். அப்படிப்பட்டவர் தானும் எம்பெருமானுடைய நியமனத்திற்காக தான் இந்த ஆத்மாக்களை திருத்த முடியவில்லை. எம்பெருமான் தானும் எத்தனையோ அவதாரம் எடுத்து பல யோனிகளிலே பிறந்தும் எத்தனையோ முயன்று பார்த்தும் கூட இந்த ஆத்மாக்களை தன்னால் திருத்த முடியலை. அதனால மெய் வெளுத்து நாக்கு வற்றி போய் எம்பெருமான் தானும் திருநாட்டுக்கு, தன்னுடைய நாட்டுக்கு எழுந்தருள்றார். அப்படி எம்பெருமானுடைய அந்த குறையை தீர்ப்பதற்காகத்தான் திருவனந்தாழ்வான் தானும் எம்பெருமானாராக இங்கே திருவவதாரம் பண்றார். அப்படின்னா எம்பெருமானார் இங்கே அவதரித்தது நம்மை போல கர்மாதீனமாக அல்ல, இச்சாதீனமாக. எப்படி எம்பெருமான் இச்சாதீனமாக தானும் திவ்யமங்கல சரீரத்தோடு இங்கே அவதரிக்கிறானோ அதை போல திருவனந்தாழ்வானும் கூட இச்சாதீனமாகத்தான் இந்த நிலவுலகிலே திருவவதாரம் பண்ணாரே ஒழிய கர்மாதீனமாக ஒரு நாளும் அவர் அவதரிக்கவில்லை. அதனால காந்திமதி அம்மையாருடைய அந்த கர்ப்பத்தில் அவதரித்தார் என்பதற்காகவே அவர் நம்மை போன்றவர்னு கொள்ளக்கூடாது. இந்த பிரதிபத்தி பண்ணால் நாம் வாழ முடியாது. அவர் தெய்வமாகத்தான் பிரதிபத்தி பண்ணணும், உயர்ந்தவர் தான், அதுதான் உண்மை. இந்த திருவனந்தாழ்வான் தானும் நம்மை வாழ்விப்பதற்காக, நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக இந்த லீலாபூதியிலே
நம்மை போலவே ஒருவராக இருந்து நம்மோடு நம்மாக பழகி நம்மை திருத்துவதற்காகத்தான் இந்த சரீரத்தை தானும் சுவீகரித்து கொண்டார் அப்படின்னு பார்க்க வேணும். அதுதான் இப்போ பெரிய ஜீரை பற்றி தெரிவிக்கும் பொழுது எறும்பியப்பா பூர்வ தினச்சரியால தெரிவிக்கிறார், ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். சுதாநிதிம் இவஸ்வைர ஸ்வீக்ருதோ தக்ர விக்கிரகம் பிரசன்னார்க்க பிரதீகாஷ பிரகாஷ பரிவேஷ்டிதம். அற்புதமாக எறும்பியப்பா வர்ணிக்கிறார் சுவாமியினுடைய திருமேனியை. மணவாள மாமிகளுடைய திருமேனியை திருவனந்தாழ்வானுடைய எம்பெருமானாருடைய புனரவதாரம் தான். அதனால் அந்த திருமேனியை வர்ணிக்கிறார் எறும்பியப்பா. எப்படி இருக்கா அந்த திருமேனி? சுதாநிதிம் ஸ்வைர ஸ்வீக்ருதோ தக்ர விக்கிரகம். திருப்பார்கடலில் இருக்கிற அந்த பால், அந்த பாலெல்லாம் கடைந்தெடுத்தா போல நிறம், அப்படி வெண்மையான நிறம், சுத்ததான வெளுப்பான நிறம் அந்த திருமேனி. அப்படி சுதாநிதிம் இவ ஸ்வைர ஸ்வீகிருத அப்படின்னா தான் இச்சையினாலே ஸ்வீகரித்ததான சரீரமே ஒழிய கர்மாதீனமாக வந்த சரீரம் அல்ல. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான உதக்ர விக்கிரகம், அப்படி உயர்ந்ததான திருமேனி அப்படின்னு அங்கே வர்ணிக்கிறார். அதுக்கு மேலே அங்கே வர்ணனை பண்ணும்பொழுது பிரசன்னார்க்க பிரதீகாஷ பிரகாஷ பரிவேஷ்டிதம்னு அற்புதமாக அங்கே ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார். அப்படி எப்படி இருக்கு சுவாமியினுடைய திருமேனினா, சூரியர்களை எரித்தால் எத்தனையான தேஜஸ் அந்த ஒளி இருக்குமோ அந்த ஒளியும், அதே சமயத்தில் அப்படி சந்திரர்களை எரித்தால் எத்தனை குளிர்ந்த தன்மை இருக்குமோ அந்த குளிர்ச்சியும் ஒரு சேர சுவாமியினுடைய திருமேனியில் இருக்கிறது. இது எங்கன்னா நடக்குமா? சூரியன் தகிக்கும், சந்திரன் குளிர்விப்பான். இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும்னா ஆகுமா? சூரியன் மறைஞ்சாதான் சந்திரன், சந்திரன் போனால் தான் சூரியன், இல்லையா? ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. ஒன்றும் சூரியன் தகிக்கணும், அதுக்கப்புறம் பகல் போய் இரவு வந்து சந்திரன் குளிர்விப்பான். இதுதான் நடக்கணும். இதுதானே லோகத்தில் நடக்கிறது. இப்போ சூரியனே சந்திரனாக இருக்க முடியுமான்னா இருக்கணும்ன்றார். இதுதான் அபுதோபமானு சொல்கிறது. இது நடக்காத ஒன்று, நடக்காத ஒரு விஷயத்தை ஒரு உதாரணமாக காண்பிப்பார்கள். இப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ? சுவாமியினுடைய திருவள்ளுவர் என்ன எறும்பியப்பா அங்கே என்ன சொல்கிறேன்னா, சூரியர்களுடைய ஒளி சந்திரர்களுடைய அந்த குளிர்ச்சி ரெண்டுமே ஒரு சேர இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம கற்பனை குதிரையை தட்டி விடுறார். தட்டி விட்டால் நாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். நல்ல பிரகாசமாக இருக்கணும். சூரியன் எப்படி பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பிரகாசம் இருக்கணும். அதே சமயத்தில் அது தகிக்கவே கூடாது, அந்த வெப்பம் தகிக்கவே கூடாது. பின்ன எப்படி இருக்கணும்னா குளிர்ச்சியை கொடுக்கணும். இருக்குமான்னா இருக்கணும். அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போலத்தான் மணவாள மாமனுடைய திருமேனி அத்தனை தேஜஸோட அத்தனை குளிர்ச்சியோட இருக்கிறதுன்னு சுவாமி எறும்பப்பா அற்புதமாக அங்கே வர்ணித்தார். அந்த அதே வர்ணைத்தான் எம்பெருமானாருக்கும் கூட பொருந்தும். ஏன்னா அவர் வேறில்லை, இவர் வேறில்லை. எம்பெருமானாருடைய திருமேனியும் கூட அப்படிப்பட்டதான ஒரு காந்தியோட அந்த குளிர்ச்சியோட இருப்பது தான். அதனால அந்த லீலாமானுஷ விக்கிரகான்றதுனால அப்படி தானும் இச்சை அதீனமாக இந்த திருமேனியை தானும் சுவீகரித்தாழ ஒழிய கர்மாதீனமாக அவர் வந்து பிறக்கவில்லை. நம்ம போல வந்து பிறக்கவில்லை. அதாவது கர்மாதீனமாக வந்து பிறக்கும் பொழுது நமக்கு இந்த பஞ்சபாவதிகமான சரீரம் கிடைக்கும். இது அழுக்குடம்பு, இது மாறிண்டே இருக்கும், உருமாய்ந்து போகும், அத்தனை தோஷங்கள் இதுக்கு உண்டு. இச்சாதீனமாக நம்ம போலவே சரீரம் இருக்கும். இப்போ சுவாமிக்கு இன்னும் பெரிய விசேஷமான கண்ணன் பெருமான போலவே இந்த 4 திருக்கைகள் சங்க சக்கரங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம போலவே தான் திருவதாரம் பண்ணார். ஆனாலும் கூட விசேஷம் அவருக்கு உண்டு. கர்மாதீனமாக அவர் பிறக்கலை, இச்சாதீனமாகத்தான் வந்து பிறந்தார். தன்னைத்தான் எப்படி பிராட்டியானவள், பிராட்டி ராமாயணத்துக்கு சிறை இருந்தவள் ஏற்றம்ன்றது தான் திருநாமம், அதான் உகந்த திருநாமம். அதனால் ராவனுடைய பிடியிலே சிறைப்பட்டு கிடந்த தேவர்களுடைய இந்த தேவிமார்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக தானே வலிய சென்று சிறை புகுந்தால் ராவனுடைய பிடியில். இல்லைன்னா ராவணனால பிராட்டி எங்கேயாவது தூக்கின்னு போகிறதாவது கடத்தின்னு போகிறதாவது நடக்கிற விஷயமா இது? ஒரு நாளாக நடக்காது. பிராட்டி தானும் வலிய சிறை புகுந்தாள். அதனால் ராவணன் கொண்டு சென்றானே ஒழிய ராவணனால் ஒரு நாளும் பிராட்டியை சிறை பிடிக்க முடியாது. இது சாத்தியமே இல்லை. அதனால் எப்படி தானே வலிய புகுந்தாலோ, வலிய ராவனுடைய அந்த அசோகவனத்தில் ராவனுடைய அந்த லங்கையில் தான் வலிய சென்று சிறை புகுந்தால் எதற்காகன்னா இந்த தேவர்களெல்லாம் ஓட ஓட விரட்டி அவர்களுடைய மனைவிமார்களெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டிருந்தான். இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பிராட்டி தான் வலிய சென்று சிறை புகுந்தாள். இதுக்காகத்தான் தேவர்கள்லாம் வந்து கூப்பாடு போட்டா திருப்பார்கடலில். ஐயோ ராவனுடைய இம்சை தாங்க முடியல, எங்களெல்லாம் ஓட விட விரட்டிட்டான், எங்களுடைய மனைவிமார்கள்லாம் அபகரிச்சின்னு போயிட்டா, நாங்கள் இப்படி திண்டாடின்னு இருக்கோம்னு சொல்லவே தான் நாம் ராமனாக வந்து அவதாரம் பண்ணார்.
அப்படி ராமனாக வந்து அவதாரம் பண்ணும்பொழுது அந்த பூர்த்தி ஆகணும், ராவனுடைய பாவம் அதிகரிக்கணும். அப்படின்னா பிராட்டி தானே வலிய சிறை புகுந்தால், அப்படி பிராட்டியை காப்பாற்றும் வியாஜத்தாலே ராவணனை கொன்று மற்ற எல்லோரையும் மீட்டான்றது சரித்திரம். அதனால பிராட்டி தான் வலிய சிறை புகுந்தாலே ஒழிய ராவணன் ஒரு நாளும் அவளை சிறைபிடிக்கல, அவளை கடத்தியும் போகல. இது நடப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. இந்த உண்மையைத்தான் உணரணும்ன்றத மிக பெரியவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். அதனால் எப்படி தான் வலிய சென்றாலோ அதை போல இங்கே எம்பெருமானாரும் கூட பிராட்டியை ஒத்த கருணையை உடையவராகையாலே, கருணையே வடிவெடுத்தவராகையாலே நம்மையெல்லாம் இந்த சிறையிலிருந்து மீட்பதற்காக எம்பெருமானார் தானும் வலிய இங்கே சிறை புகுகிறார். கர்ப்பத்திலே வந்து தானும் உதிக்கிறார். இதுதான் அர்த்தமே ஒழிய நம்ம போல கர்மாதீனமாக வந்து பிறந்தார்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. ஆனால் நம்மை சிறையிலிருந்து மீட்பதற்காக, இந்த சம்சாரமாகிற சிறையில் விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்கிற நம்மை இந்த சிறையிலிருந்து மீட்பதற்காக தான் சிறை புகுந்தார். தான் இந்த கர்ப்பமாகிற இதுக்குள்ளே புகுந்து கர்ப்பத்தில் இருந்து இந்த விபூதியிலே வாழ்ந்து நம்மோடு நம்மாக கலந்து பரிமாறி நம்மை இந்த சிறையிலிருந்து மீட்டெடுக்கிறார். அதனாலே இதற்காக அவர் எடுத்த அந்த திருமேனி ஒழிய இது லீலா மானுஷ விக்கிரகம், மானுஷமான விக்கிரகம். அதாவது நம்மை போன்றவே சாதாரணமானவராக அப்படிப்பட்டதான திருமேனி, ஆனால் அசாதாரணமானவர், சாதாரண வடிவிலே எழுந்தருள் இருக்கும் அசாதாரணமானவர் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். நம்ம போலவே சாதாரணமாக இருக்கிறதுனால அவரையும் கூட நம்ம போலவே நினைக்கக்கூடாது என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒன்று. இதெல்லாம் தான் நமக்கு எம்பெருமானாருடைய வைபவத்தாலே தெரிவிக்கிறார்கள். இல்லை நமக்கு என்ன கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்தா அப்படி நாம் தோல் மேலே கை போட்டுருவோம், அதுக்கப்புறம் படா போடான்னு பேசிக்கிறோமா இல்லையா? அதை போல நெருக்க இருக்கட்டும், ஆனால் யாருன்றதையும் தெரிஞ்சுக்குங்கோன்றதுக்காகத்தான் இந்த வைபவத்தெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதனால் அவர் லீலா, இந்த லீலையில் லீலைக்காக, இந்த லீலைக்காக வைத்திருக்கிற எம்பெருமான் வைத்திருக்கிற இந்த லீலாபூதியிலே இந்த ஆத்மாக்கள் விழுந்து நோவுபடுவதே என்கிற அந்த அனர்த்தத்தை கண்டு சகிக்க முடியாமல் தானும் வலிய இந்த சிறை புகுந்தார். இந்த லீலாபூதியிலே, இந்த பூமண்டலத்திலே, இந்த கர்ப்பத்திலே உள்ளே புகுந்து தானும் நம்மை போலவே கர்ப்பத்திலே வளர்ந்து அதில் குழந்தையாக பிறந்து வளர்ந்து அத்தனையும் அனுபவித்து நம்மை போலவே வாழ்ந்து காண்பித்து நம்மை எல்லாம் இந்த சிறையிலிருந்து மீட்டெடுத்தார் என்பதினாலே சுவாமியினுடைய திருமேனி நம்மை போன்ற திருமேனி அல்ல. அது இந்த லீலையிலே இருக்கிற நம்மை காப்பதற்காக நம்மை போலவே எடுத்ததான இச்சாதீனமான திருமேனி. அப்படிப்பட்டதான திருமேனியை உடையவரே லீலா மானுஷ விக்கிரகா என்று இந்த திருநாமத்தோடு அழைக்கிறார்கள். லீலா மானுஷ விக்கிரகா என்பது இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய திருநாமத்தினுடைய வைபவம். மேலே அடுத்த ஸ்லோகத்தினுடைய வைபவங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ வடுகபூர்ணாய நமக, ஸ்ரீமத் வரவரமுனையே நமக.